بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலாவுடைய பெரும் பாக்கியங்களில் ஒன்றாகிய அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு ஒரு பாக்கியத்தை பெற்று நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கின்ற பாக்கியம் என்பது எல்லோருக்குமே கிடைக்கின்ற ஒன்று கிடையாது. அல்லாஹு தஆலா எவருக்கு நன்மை நாடுகின்றானோ, நலவு நாடுகின்றானோ, அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த மார்க்கத்தை விளங்கிக் கொள்கின்ற பாக்கியம் கிடைக்கும். இது பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹு தஆலா நன்மையை நாடுகிறானோ, நலவை நாடுகிறானோ, அவர்களுக்கு மாத்திரம்தான் மார்க்கத்தின் தெளிவை கொடுப்பான். யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ்வுடைய அருள்மலை யார் மீது பொழிய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறானோ அவர்களுக்கு மார்க்கத்தை தெளிவாக தெரிந்து கொள்கின்ற பாக்கியம் அல்லாஹுவால் வழங்கப்படும். மார்க்கத்தை தெளிவாக தெரிந்து கொள்வதென்றால் என்ன? அது ஏன் ஒரு பாக்கியமாக அமையப் போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தை தெளிவாக அறிந்து கொள்கின்ற ஒரு மனிதன் தான் நன்மை எது, தீமை எது என்று தெரிந்து கொண்டு தன் வாழ்க்கையிலே இல்லாத நன்மைகளை செய்கின்ற தன்மைக்கு தன்னை உட்படுத்துவான். செய்யாத நன்மைகளை, தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாத நன்மைகளை தெரிந்து கொண்டு அதனை நடைமுறைப்படுத்துகின்ற பாக்கியத்தையும், தன்னுடைய வாழ்க்கையில் என்ன தீமைகள் இருக்கின்றனவோ அந்த தீமைகளை தவிர்த்து கொண்டு தூய்மையான ஒரு வாழ்க்கையை வாழுகின்ற பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா இந்த மார்க்க தெளிவுள்ளவர்களுக்கு வழங்குகிறான். எனவே மார்க்க தெளிவு என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு மனிதனை வெற்றி உள்ளவனாக மாற்றுகின்ற ஒரு பாக்கியமாகும். நிரந்தரமான வாழ்க்கையில் ஜெயம் பெற்றவர்களாக ஆக்குகின்ற ஒரு பாக்கியமாகும். உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் நாங்கள் வாழப்போகின்ற காலம் என்பது 60-70 வயதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய உம்மத்தினுடைய வாழுங்காலம் என்பது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டதான். பெரும்பாலானவர்கள் இந்த வாழ்க்கையை, இந்த காலத்துக்குள் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து மௌத்தாகி போய்விடுவார்கள். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலக வாழ்க்கை 2000ஆம் ஆண்டு தாண்டி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2016ஆம் ஆண்டில் நாங்கள் வாழ்கிறோம். 2016ஆம் ஆண்டில் 2016 வயதுடைய
யாராவது ஒருவரை எங்களால் அடையாளம் காண முடியுமா? எமக்கு தெரிந்த கிறிஸ்தவ கணக்கின் அடிப்படையில் 2000 ஆண்டு நாம் வாழ்கின்ற அல்லது இந்த உலகத்தை பற்றிய காலக்கணிப்பு நமக்கு தெரியும். பல கோடி ஆண்டுகள் காலக்கணிப்பே தெரியாமல் கழிந்து போய்விட்டன. எத்தனை பேர் இந்த பூமியில் இத்தனை காலமும் உலகம் தோன்றிய காலம் தொட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? யாருமே கிடையாது என்று சொல்கின்ற அளவுக்குத்தான் உண்மையும் யதார்த்தமும் இருக்கிறது. எனவே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தை பற்றி சொல்கின்ற போது இந்த உம்மத்துடைய வயதல்ல என்பது ஒரு 60-70க்குட்பட்ட வயதுதான். எனவே ஒரு 60-70 அல்லது தாண்டி மிஞ்சி போனால் ஒரு 80 என்று அளவுக்கு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே வாழுகின்ற வாழ்க்கை அத்தனையும் பெருமதியானதாகவும் பிரயோசனமானதாகவும் இருக்கக்கூடிய அடிப்படையிலே வாழ வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் மௌத்தாக போகிறோம். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா மனிதர்களும் மௌத்தாக கூடியவர்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே அடித்து சொல்கிறான். மா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா, ஒரு மனிதன் நாளை எதனை சம்பாதிப்பான் என்பதையும் அறிய மாட்டான். வமா தத்ரி நஃப்ஸும் பிஅய்யி அர்லின் தமூத், மனிதன் எந்த பூமியிலே எவ்விடத்திலே மரணிப்பான் என்பதையும் அறிய மாட்டான். குல்லு மன் அலைஹா ஃபான், இந்த பூமியிலே இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் படைக்கப்பட்டவைகள் எல்லாமே அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே இந்த உலகம் என்பது நித்தியமற்றது. இந்த உலகத்தில் யாருக்கும் நித்திய ஜீவிதம் கிடையாது. இந்த உலகத்தில் யாராலும் நித்தமும் ஜீவிக்க முடியாது. இந்த வாழ்க்கை என்பது ஒரு கட்டத்தோடு முடிவடைந்து விடும். நாங்களும் அப்படித்தான் இன்றோ நாளையோ என்றுதான் நம்முடைய வாழ்க்கையை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். மௌத்துக்கு வயது கட்டுப்பாடோ கால கட்டுப்பாடோ அறவே கிடையாது. மௌத்து திடீரென்று வரும், திடீரென்று வரும். வயலுக்கு சென்றவர் வரம்போரத்தில் மௌத்தாகி கிடந்த செய்தியை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கடலுக்கு சென்றவர் திரும்பி வராமலே போன செய்தியை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சந்தைக்கு பொருள் வாங்க சென்றவர் மையத்தாக தேடி வந்த வரலாறு எமக்கு தெரியும். விடிய காலை கடல் அலை கொஞ்சம் ஊருக்குள்ளே வந்ததால் லட்ச மக்கள் ஒரு மணித்தியாலுக்குள் மாண்டு போன வரலாறை கண்முன்னால் கண்டவர்கள் நாங்கள். வெளிநாட்டுக்கு உழைக்க சென்றவர்கள் கொஞ்ச காலம் பணம் வந்து கொஞ்ச காலத்தால் பணத்தோடு சேர்ந்து பணம் வராமல் அவருடைய மரண செய்தியும் மட்டுமே வந்த வரலாறுகளை கேள்விப்பட்டவர்கள் நாங்கள். இதுதான் வாழ்க்கை. மௌத்துக்கு வயது கட்டுப்பாடு கிடையாது, இடக்கட்டுப்பாடுகள் கிடையாது, கால நேரங்கள் கிடையாது. எல்லோருமே மௌத்தாகி விடுவோம். எங்களுடைய ஊரை சேர்ந்த ஒரு சகோதரர் வெளிநாட்டிலே இருக்கின்ற போது பஸ்ஸுக்கு போவதற்காக தொழிலுக்கு போவதற்காக பஸ்ஸுக்கு காத்திருக்கிறார். பஸ் வருவதற்கு முன்னால் அவருக்கு மரணம் வந்தது. ஹார்ட் அட்டாக் வந்து அந்த இடத்திலேயே மௌத்தாகி போகின்ற சந்தர்ப்பத்தை காண்கிறோம். வெளிநாட்டிலே இருந்து நாட்டுக்கு வருவதற்காக பிளைட்டிலே டிக்கெட்டை புக் பண்ணி பிளைட்டிலே ஏறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். பிளைட்டுக்குரிய எல்லா வேலைகளை முடிந்துவிட்டு வெயிட்டிங் ரூம் என்று ஒன்று இருக்கிறது. பிளைட் ஏறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்ற அரை மணித்தியாலம் 3/4 மணித்தியாலம் ஒரு இடைவெளி இருக்கிறது. நாட்டுக்கு வருகின்ற சந்தோஷ பெருமிதத்தில் பிள்ளை குட்டிகளை பார்க்க வேண்டும் என்ற மகிழ்ச்சி பெருவாகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு வாலிபர், இளம் ரத்தம். ஆனால் அவரால் பிளைட் ஏற முடியவில்லை. அவருடைய மௌத்து தான் அவர்களை சந்தித்து அழைத்து சென்றது. அவருடைய பொடியை கூட நாட்டுக்கு அனுப்பாமல் அங்கேயே அடக்கிய வரலாறுகளை கண்ணால் கண்டவர்கள். நாம் நினைப்பது ஒன்று இந்த பூமியிலே எங்களால் வாழ முடியாது. இப்படித்தான் மௌத்து வரும், இப்படித்தான் மரணங்கள் நடக்கும்.
அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா அடித்து சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். எல்லா மனிதர்களும் மௌத்தாக கூடியவர்கள். நான் மௌத்தாக கூடியவன், நீங்கள் மௌத்தாக கூடியவர்கள். அல்லாஹு தஆலா கேட்கிறான், வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின். ஒவ்வொரு ஆத்மாவும் நீங்கள் மௌத்தானதற்கு பின்னால் உங்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக எதனை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்று பார்க்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒவ்வொரு மனிதனும் மௌத்தானதற்கு பின்னால் நாளை மறுமையிலே எங்களுடைய வாழ்க்கைக்கு, நிரந்தரமான வாழ்க்கைக்கு பிரயோசனம் தரக்கூடிய எது இருக்கிறது என்று மௌத்தாகுவதற்கு முன்னால் பரிசீலித்து பார்க்கட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, உறங்குகிறோம். உறக்கத்திலேயே மௌத்தாகி போய்விட்டால் நம்முடைய நிலைமை என்ன? அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், எல்லா மனிதர்களும் உறங்குகின்ற போது அல்லாஹு தஆலாவுடைய உயிரை கைப்பற்றுகிறான். குல்லு அல்லாஹு யத்தவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா. எல்லா மனிதர்களும் தூங்குகின்ற போது அல்லாஹு தஆலா அவருடைய ரூஹுகளை கைப்பற்றுகிறான். எவர்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று விரும்புகிறானோ, அல்லது அவர்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா விரும்புகின்றானோ, அவர்களுடைய ரூஹுகளை திருப்பி அனுப்புகிறான். எவர்கள் மௌத்தாக வேண்டும், அவருடைய ரூஹுகள் அவருடைய காலம் முடிந்து விட்டது என்று நினைக்கிறானோ, அவருடைய ரூஹுகளை கைப்பற்றி கொண்டு மற்ற ரூஹுகளை திருப்பி அனுப்புகிறான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் செத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். உறங்கிய நாம் எழும்பாமலே போய்விடலாம். உறக்கம் என்பது ஒரு மௌத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் சொல்லுகிறார்கள், உறங்கப் போகின்ற போது ஒரு துஆவை கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. யா அல்லாஹ், உன்னுடைய பேராலேயே நான் மௌத்தாகிறேன், நீ நாடினால் உன்னுடைய பேராலேயே நான் எழும்புவோம் என்று நாம் பிரார்த்தனை செய்து கொண்டு தூங்குகிறோம். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, உன் பேரால் நான் மௌத்தாகிறேன். எழும்பியவுடன் என்ன துஆகிறோம்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா. மௌத்தானதன் பின்னால் எங்களை மீண்டும் உயிர் பெறச் செய்த எங்களுடைய இறைவனுக்கே எல்லா புகழும் என்று நாம் பிரார்த்தனை செய்கிறோம். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இப்படி நாம் தினமும் செத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் நிரந்தரமாக உறங்கி விடுவோம், நிரந்தரமாக மௌத்தாகி விடுவோம். யோசித்து பாருங்கள், இன்றிருக்கின்ற நிலையில் நான் மௌத்தாகிவிட்டால் நான் செய்து கொண்டிருக்கின்ற காரியங்கள், நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை எனக்கு நாளை மறுமையிலே சொர்க்கத்தை தேடித்தருமா அல்லது நரகத்தை தேடித்தருமா என்று வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சங்களையும் ஆராய்ந்து பாருங்கள். ஒவ்வொரு அம்சமாக அல் வஸ்ரு யௌமைதில் ஹக். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நாளை மறுமையிலே எம்முடைய வாழ்க்கை என்பது, எம்முடைய நன்மைகள் என்பது நிறுக்கப்படுவது சத்தியமானது. எவருடைய நன்மைகள் கனதியாக பாரம் நிறைந்ததாக இருக்கின்றதோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள். எவருடைய நன்மைகள் பாரம் குறைந்ததாக இருக்கிறதோ அவர்கள் தங்களுக்கு அநியாயம் அழைத்துக் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே எச்சரிக்கை செய்கிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் மறுக்க முடியாத, நாங்கள் நிராகரிக்க முடியாத, எதிர்த்து போராட முடியாத, வெல்ல முடியாத ஒன்றுதான் மௌத்து என்பது. இந்த மௌத்து வந்ததற்கு பின்னால் இதா பலகத்தி தராகிய, ஒருவருடைய ரூஹு தொண்டை குழியை அடைந்ததன் பின்னால் ஒரு மனிதனால் பதறி தடுமாறி எதுவுமே செய்ய முடியாது. அதன் பின்னால் திருந்த முடியாது. அதற்கு முன்னால் நல்ல மனிதனாக வாழ முடியாது. ஆனால் அப்படியான ஒரு கட்டம் வருகின்ற போது தொண்டை குழியை, சக்கராத்துடைய சூழ்நிலையை, மரண அவஸ்தையை மனிதன் அடைகின்ற போது அல்லாஹ்விடத்திலே பதறுகின்ற, கதறுகின்ற, தடுமாறுகின்ற, நல்ல காரியங்கள் செய்வதற்கு வாய்ப்பையும்
வசதியையும் ஏற்படுத்தி தா அல்லாஹ் என்று கேட்கின்ற சதக்கா கொடுத்து சாலிகான நல்லடியாராக மாறி வருவதற்கு வாய்ப்பை தாயா அல்லாஹ் என்று மனிதன் கேட்குகின்ற ஒரு சூழல் ஏற்படும் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எந்த மனிதன் எவன் ஒருவன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறைகளை மீறி இந்த பூமியிலே வாழ்கிறானோ அவன் சக்கராத்துடைய வேதனையை அடைகின்ற போது ஒரு அவஸ்தையான ஒரு தடுமாற்றமான சக்கராத்துல் மௌத் மரண அவஸ்தையை மரண வேதனையை மோசமாக அடைவான் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா எமக்கு பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் தெளிவாக இலாஹித்து கூறி காட்டியிருக்கிறார்கள். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, மறுமை வாழ்வை பாதிக்காத வகையில் எம்முடைய இந்த உலகத்தின் வாழ்க்கையின் எல்லா அம்சங்களை நாங்கள் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா எம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் நாளை மறுமையிலே கேள்விக்குட்படுத்துவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், 4 கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் ஒரு மனிதன் தன்னுடைய கால்களை நகர்த்த முடியாது. 4 கேள்விகளுக்கு பதிலளித்தே ஆக வேண்டும். உன் காலத்தை நீ எப்படி கழித்தாய்? ஒட்டுமொத்த ஆயுசுக்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். ஒட்டுமொத்த ஆயுசுக்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். 80 வயதுகளில் வாழ்கின்றவர்களே, 70 வயதுகளில் வாழ்கின்றவர்களே, 60 வயதில் வாழ்கின்ற சகோதரியே, தாயே, 40 வயதில் வாழ்கின்றவர்களே, நாம் இப்போது இருக்கின்ற நிலையில் திடீரென்று மௌத்தாகி போய்விட்டால் நாம் வாழ்ந்த 80 வருட வாழ்க்கைக்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு வினாடிக்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டுமே. அதற்கு நம்மிடத்திலே பதில் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையின் அம்சங்கள் ஒவ்வொன்றும் இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கிறதா? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறாரே, லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொண்டு நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக அன்றி மௌத்தாகி விடாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறானே. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் அம்சங்களை எல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட அடிப்படையில், அல்லாஹ் விரும்புகின்ற அடிப்படையில், அல்லாஹ் நேசிக்கின்ற அடிப்படையில், அல்லாஹ் எங்களை கோபிக்காத அடிப்படையில், அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல முடியாமல் திண்டாடுகின்ற, தடுமாறுகின்ற, அவதைப்படுகின்ற அடிப்படையில் அமைத்துக் கொண்டிருக்கிறோமா என்று என்றாவது ஆராய்ச்சி செய்திருக்கிறோமா? என்றாவது யோசித்திருக்கிறோமா? தொண்டை குழியை ரூஹு வந்து அடைந்ததன் பின்னால் யோசிக்க போகிறோமா? தடுமாறப் போகிறோமா? எப்போது இதனை பற்றி நாம் சிந்திப்பது? சகோதரிகளே, கடந்த காலம் கடந்து போய்விட்டது. நிகழ்காலம் என்பது உத்தரவாதம் இல்லாதது. நாம் வாழும் இந்த வினாடிதான் எமக்கு கடைசியாக இருக்கின்ற ஒரே ஒரு அவகாசம். நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கின்ற இந்த கடைசி நிமிடம் தான் எமக்கு வழங்கப்பட்டுள்ள கடைசி அவகாசம். நாங்கள் உண்மையில் மௌத்தை எதிர்பார்த்து, மௌத்து பின்னால் உள்ள வாழ்க்கை வெற்றியை எதிர்பார்த்து வாழ்கின்றவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை உங்களை யோசிக்குமாறு நான் அன்பாய் அழைக்கின்றேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். எதை ஈமான் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வை ஈமான் கொண்ட நாம், ரசூலை ஈமான் கொண்ட நாம், அல்லாஹ்வுடைய மலக்குமார்களை, வேதங்களை ஈமான் கொண்ட நாம் இன்னொரு அம்சத்தையும் தெளிவாக ஈமான் கொண்டிருக்கிறோம். மறுமை என்று ஒன்று இருக்கிறது. அங்கே கேள்வி கணக்கு இருக்கிறது. எங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்குமான பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எமக்கு இருக்கிறது. அதனை தலையிலே சுமந்து கொண்டு, இந்த பயத்தை உள்ளத்திலே உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் எத்தனை பேர் நடக்கிறோம்? இதுதான் இங்கே பிரச்சனை. நாங்கள் மூமின் என்று சொல்கிறோம், ஈமான்தாரி என்று சொல்கிறோம், இஸ்லாமியர்கள் என்று சொல்கிறோம். ஆனால் மௌத்தானதன் பின்னால் அல்லாஹ் கேட்கின்ற, அல்லாஹ் விசாரிக்கின்ற விசாரணைகள் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? யோசித்து பாருங்கள், எல்லாவற்றை யோசித்து பாருங்கள். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். நம்முடைய வாழ்க்கையிலே போக்கிலே
ஒரு உதாரணத்தை மாத்திரம் இன்றைய தலைப்பாக நான் எடுத்து பேச விரும்புகிறோம். எம்முடைய மறுமை வாழ்வை பாதிக்கக்கூடிய அடிப்படையில் ஒரு உதாரணத்துக்கு எம்முடைய திருமண வாழ்க்கை வழிமுறையை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த திருமண வாழ்க்கை வழிமுறை என்பது பெரும்பாலான மறுமை வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அடிப்படையிலே இருக்கிறது. தற்காலிகமாக வாழுகின்ற இந்த உலகத்தில் ஒரு சாதாரணமான இஸ்லாமிய வழிமுறைகளில் ஒன்றான, இஸ்லாம் அனுமதித்த வழிமுறைகளில் ஒன்றான, இஸ்லாமிய வாழ்க்கை வழிமுறைகளில் ஒன்றான திருமணத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது எவ்வளவுக்கு எவ்வளவு இஸ்லாமிய வழிமுறைகளை மீறுகிறோம், எவ்வளவுக்கு மோசமாக அது மறுமையுடைய வாழ்க்கையை பாதிக்கப் போகிறது என்று நாம் ஒரு உதாரணத்தை மாத்திரமே இங்கு இன்றைய தலைப்பிலே சுட்டிக்காட்ட இருக்கிறோம். இதே போன்று நிறைய காரியங்களில் நாங்கள் இஸ்லாமிய விழுமியங்களை, இஸ்லாமிய வாழ்வியலை அல்லாஹ் தஆலாவிடத்திலே பதில் சொல்லக்கூடிய, பதில் சொல்ல வேண்டிய விடயங்களில் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு திண்டாடக்கூடிய அடிப்படையிலே வாழ்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த விடயங்கள் பேசப்படுகின்ற போது இதை ஒரு சடங்கிற்காக, ஒரு சம்பிரதாயத்திற்காக பயான் கேட்க போனோம், கேட்டோம் வந்தோம் என்ற அடிப்படையில் நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால், நாளை மறுமையிலே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களும் இங்கே பேச வந்திருக்கின்றவர்களும் உங்களுக்கு எதிரான சாட்சியாளர்களாக மாறுவார்கள் என்கின்ற விடயத்திலே மிகவும் தெளிவாக இருக்குமாறு முதலாவது நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் ஒரு பாவத்தை, ஒரு தவறை ஒரு மனிதன் தெரியாமல் செய்யலாம். ஆனால் இது பாவம், இது தவறு என்று தெளிவாக தெரிந்ததன் பின்னாலும் அதிலே நாங்கள் தொடர்ந்தும் பயணிக்கிறோம் என்றால் அல்லாஹ்வுக்கு எதிரான சவால் விட்டவர்களாக, எங்களுடைய மன உச்சை என்கின்ற கடவுளுக்கு அடிமைப்பட்டவர்களாக, எங்களுடைய மனோ ஆசாபாசங்களை வழிநடத்துகின்ற, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்ய எங்களை தூண்டிக் கொண்டிருக்கின்ற ஷைத்தானுக்கு நாம் சிறந்தாய்த்தவர்களாக வாழுகிறோம் என்பதுதான் அர்த்தம். எனவே எது இஸ்லாமிய வழிமுறையில் யதார்த்தமோ அதனை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்ற பொறுப்பை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்கள் மீது இஸ்லாம் என்பது ஒரு திணிப்பு கிடையாது, ஒரு கட்டாயப்படுத்தல் கிடையாது. ஆனால் நானும் நீங்களும் மௌத்தாக கூடியவர்கள், நாங்கள் எல்லோரும் மௌத்தாக கூடியவர்கள். எங்களுக்கென்று கேள்வி கபரறை ஒன்று இருக்கிறது, அங்கே கேள்வி கணக்கு இருக்கிறது, மஹ்ஷர் வழி இருக்கிறது. அங்கே எல்லோரும் ஒரு மைல் அளவுக்கு சூரியன் கொண்டு வந்து நிப்பாட்டப்பட இருக்கிறது. அதிலே உரியாணிகளாக உலாவர இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் விசாரிக்கப்படுகின்ற போது, எம்முடைய பட்டோலைகள் நம்முடைய கரங்களிலே தந்து விசாரிக்கப்படுகின்ற போது, அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனாக விசாரிக்கின்ற போது உங்களுக்கு எதிராக நிறைய பேர் சாட்சியாளர்களாக உருவாக்கி விடுவார்கள். தெரியாத விடயங்களை சொல்லித் தந்தவர்களும் உங்களுக்கு எதிராக சாட்சியாளர்களாக இருப்பார்கள். எனவே அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், மறுமையை பயந்து கொள்ள வேண்டும். நாங்கள் நிரந்தரமாக வாழப்போகின்ற பூமி மௌத்துக்கு பின்னால் உள்ள மறுமைதான். நாங்கள் எங்களுடைய நிரந்தரமான வாழ்க்கை அங்கேதான் இருக்கிறது. எனவே நிரந்தரமான வாழ்க்கைக்காக பயணித்துக் கொண்டிருக்கின்ற நாம் இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை என்பது நம்முடைய நிரந்தரமான வாழ்க்கையை விட்டும் திசை திருப்பி விடக்கூடாது. அங்கே நமக்கு கிடைக்க வேண்டிய சொர்க்கத்தை தடுத்துவிடக் கூடாது. அங்கே மிகவும் கொடியதாக அல்லாஹ் சித்தரிக்கின்ற நரகத்தை நாம் அடைந்து விடும் வகையில் அது இருந்துவிடக் கூடாது. அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, வேதனை, வெட்கம் நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகளிடத்தில் இஸ்லாமிய திருமண முறை விடயங்களில் நிறையவே மறுமையை பாதிக்கக்கூடிய, இஸ்லாமிய வரம்புகளை உடைத்தெறியக்கூடிய, இஸ்லாமிய வாழ்வியல் முறைகளை மீறக்கூடிய காரியங்கள் இருப்பது நாங்கள் அடையாளம் காண்பதனால் மனம் விட்டு பேச வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதனை விழாவாரியாக பேச வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். உங்கள் மீது கொண்ட கருணை, எம் இஸ்லாமிய உறவுகள் மீது கொண்ட அன்பு, எம் சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுபவர்களாக, எம்முடைய சகோதரிகள் அல்லாஹ்வின் நல்லடியார்களாக வாழ வேண்டும் என்கின்ற ஆவல், அதுதான் இத்தலைப்புகளை பேச எம்மை தூண்டுகின்றன. அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். ஒரு திருமணம் என்று வந்துவிட்டால்
எத்தனை விடயங்களில் நாங்கள் இஸ்லாமிய வரம்புகளை உடைக்கிறோம், எத்தனை விடயங்களில் நாங்கள் இஸ்லாமிய வாழ்வியல் வழிமுறையை விட்டு மீறுகிறோம், எத்தனை விகிதம் இஸ்லாத்துக்கு கட்டுப்பட்டு அல்லாவுக்கு பயந்து நாம் நடந்து கொள்கிறோம். யோசித்து பாருங்கள். தனிய பயானே தேவையில்லை. என்ன செய்கிற உலகம் இப்படித்தான் இருக்கி, உலகம் போற மாதிரி போகணும் என்கின்ற பேச்சு நாம் செய்கின்ற பாவங்களை எல்லாம் நியாயப்படுத்துகின்றன. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், பெரும்பான்மை செய்கிறது என்பதற்காக நாம் அதற்கு பின்னால் ஓடத் தொடங்கினால் அவர்கள் உங்களை வழிகெடுத்து விடுவார்கள் என்பது. ஒரு உலகம் இப்படித்தான் செய்கிறது என்பதற்காகவே ஊரிலகத்தோடு சேர்ந்து எம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றவர்கள் அல்ல ஈமான்தாரிகள். இஸ்லாமியர்கள் அப்படி செய்பவர்கள் அல்ல. இஸ்லாம் இதை சொல்லி இருக்கிறதா, இஸ்லாம் இதனை தடுத்திருக்கிறதா என்று பார்த்து செய்கின்றவர்கள்தான் ஈமான்தாரிகள். அவர்கள்தான் மர்மையை பயந்து வாழுகின்றவர்கள். ஊருலகம் செய்கிற மாதிரி எல்லாம் செய்கின்றவர்கள் முஸ்லிம்கள் கிடையாது. ஊருலகத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. அது வழிகாட்டிலே கொண்டு விடும் என்று இஸ்லாம் சொல்கிறது. கண்ணை மூடிக்கொண்டு யாரையும் பின்பற்ற கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. திருமண வழிமுறையில் அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மார்க்க விவகாரங்களிலும் அப்படியே நடக்கின்றன, திருமண விவகாரங்களிலும் அப்படித்தான் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது விடயம், திருமணம் என்பது ஒரு இபாதத். இது நமக்கு தொடங்க. திருமணம்ங்கிறது சும்மா ஆம்பளையும் பெண்ணையும் வயசுக்கு வந்தா கல்யாணம் முடிச்சுடுற ஒரு சம்பவம் நினைக்க கூடாது. ஆணும் பெண்ணும் வயசுக்கு வந்தால் சேர்த்துற ஒரு பொது நிகழ்வு என்று நாம் நினைத்து விடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்நிகாஹு மின் சுன்னதி, நிக்காஹ் என்பது என்னுடைய வழிமுறையில் என்றது உள்ளது. ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய வழிமுறையை, இந்த நிக்காஹ் என்கின்ற இந்த வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சேர்ந்தவர் அல்ல என்று பெருமானவர்கள் சொல்கிறார்கள். இது என்ன அடிப்படையில் சொன்னார்கள் என்றால், சில சஹாபாக்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று முயற்சி செய்த போது, இனிமேல் நான் திருமணமே முடிப்பது கிடையாது, துறவற வாழ்க்கை வாழப் போகிறேன், அல்லாஹ்வை தொழுகின்ற, அல்லாஹ்வை நோன்பு உடைக்கின்ற, அல்லாஹ்வை திக்ர் செய்கின்ற அந்த வாழ்க்கை வழிமுறையில் நான் இருக்க போகிறேன், ஆசைகளை அடக்கி வைத்து உணர்வுகளை உடைத்து நான் துறவற வாழ்க்கை வாழப் போகிறேன் என்று சிலர் துணிந்த போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு விடுகின்ற, அவர்களை ஒழுங்குபடுத்துகின்ற ஒரு அம்சங்களில் ஒன்றாகத்தான் சொல்கிறார்கள், திருமணமும் என்னுடைய வழிமுறையில் என்றும் உள்ளதான். இந்த திருமண வழிமுறையை நிராகரிக்கின்றவர், காரணமே இல்லாமல் திருமணத்தை முடிக்காமல் உதாசீனம் செய்கின்றவர் என்னுடைய சேர்ந்தவர் அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே திருமணம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை. 3 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்து ஆயிஷா நாயகத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை எப்படி என்று கேட்டபோது அவருடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது என்று செய்தியை சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட்ட நபி, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட நபி, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி, அவர்களே சதா வணக்கம் செய்கின்ற, அல்லாஹ்வுக்கு திக்ர் செய்கின்ற அடிப்படையில் இருக்கிறார் என்றால் ரசூலுல்லாஹ்விட இவ்வளவு பலவீனமானவர்கள் நாங்கள். எனவே நாங்க வாழ் முழுக்க வணங்கினாலும் காணாது என்ற அடிப்படையில் ஒரு சஹாபி சொல்கிறார், நான் இரவெல்லாம் இனி தூங்கவே மாட்டேன், தொடர்ந்து அல்லாஹ்வை வணங்குவேன். இன்னொருவர் சொல்கிறார், நான் பகலெல்லாம் நோன்பு நோற்றுக் கொண்டிருப்பேன், இனி பகலில் சாப்பிட்ற வேலையே கிடையாது. இன்னொருவர் சொல்கிறார், நான் இனி திருமணமே முடிக்க மாட்டேன், திருமணம் முடிக்க மாட்டேன், அதனை தொடர்ந்து விட்டு அல்லாஹ்வுக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கப் போகிறேன் என்று சொல்லுகின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னி லஅக்ஷாக்கும் லில்லாஹி வ அத்காக்கும், அல்லாஹ்வை மிகவும் பயப்படுகின்ற, அல்லாஹ்வை மிகவும் தக்வா கொள்கின்ற உங்களை விடவும் நான் அந்த விடயத்தில் முதன்மையானவன், உங்களை விடவும் அல்லாஹ்வை பயந்தவன், உங்களை விடவும் நான் அல்லாஹ்வுக்கு மீது தக்வா வைத்திருக்கின்றேன். லக்கின்னி அஸூமு, அப்படியான நான் நோன்பு நோக்கிறேன், வ உஃப்திரு, நோன்பை விடுகின்றேன், வ உஸல்லி,
நான் தொழுகின்றேன், தொழாமலும் இருக்கின்றேன். பெண்களை திருமணம் முடிக்கின்றேன். இப்படி தொழாமல் இருக்கிறேன், சும்மா தொழாமல் இருக்கிறல, சுன்னத்தான தொழுகைகளை தொழுகின்றேன், தொழாமல் இருக்கின்றேன். தொழாத நேரமும் இருக்கிறது, பகலெல்லாம் தொழுவிட்டு இருக்கல, காலமெல்லாம் நோம்பிட்டு இருக்கல, நோம்பு முடிச்சிட்டு இருக்கல, இரவெல்லாம் நான் வணங்கிக் கொண்டிருக்கவில்லை. எனவே இரவுகளை நான் தூங்கவும் செய்கிறேன், வணங்கவும் செய்கிறேன். பகல் காலங்களில் சில நாட்களில் நோன்பு இருக்கிறேன், சுன்னத்தான நோன்புகள் சுன்னத்தான நோன்புகளையும் நோக்கின்ற நாட்களும் இருக்கின்றன, நோன்பு பிடிக்காத நாட்களும் இருக்கின்றன. இப்படி நான் பெண்களை திருமணம் செய்திருக்கின்றேன். அப்படி சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், யார் ஒருவர் என்னுடைய இந்த வழிமுறையை நிராகரிக்கிறாரோ, புறக்கணிக்கிறாரோ, அவர் என்னை சேர்ந்தவர் அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, திருமணம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த சுன்னாக்களில் ஒன்று. அது இபாதத்துக்களில் ஒன்று. அது இபாதத்துக்களில் ஒன்று. திருமணம் முடித்தால் நன்மை கிடைக்கும், அல்லாஹ்விடத்திலே நற்கூலி கிடைக்கும். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு ஆசைகளையும் உணர்வுகளையும் வைத்து படைத்த ரஹ்மான் அந்த ஆசைகளையும் உணர்வுகளையும் ஆகமான வழியில் கழிப்பதற்கான வாயிலை திருமணத்தின் மூலமாக ஏற்பாடு செய்திருக்கிறான். எனவே இந்த ஆசைகளும் உணர்வுகளும் பாவமான வழியிலே கழிக்கப்படுகின்ற போது அது விபச்சாரமாக, அது வெறும் தண்டனைக்குரிய குற்றமாக ஆகிறது. அதே காரியம் ஆகுமான வழியிலே செய்கின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் மூலம் இதனை சொல்லியும் காட்டுகிறார்கள், இது ஒரு இபாதத்தாக மாறும் என்று. ஒரு கணவன், ஒரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதும் இபாதத் என்று பெருமானார்கள் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியமாக கேட்கிறார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய உணர்வை போக்கிக் கொள்வதும் கூட நன்மையான காரியமா? ஆம். அதே உணர்வை பாவமான வழியில் போக்குவது தீமை என்றால் அதை நன்மையான வழியில் செய்வது நன்மை, ஆகமான வழியில் செய்வது நன்மை என்று பெருமானார்கள் சொல்கிறார்கள். எனவே இது ஒரு இபாதத். ஒரு இபாதத் என்று வருகின்ற போது அதற்கு இரண்டு அம்சங்கள் இருக்கின்றன. அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒன்று, அல்லாஹுவை பயந்து அந்த இபாதத்தை செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா திருமணம் முடிக்க சொல்லி இருக்கிறான். எனவே திருமணம் முடிப்பது என்பது இஸ்லாம் அனுமதித்த ஒன்று, அது இபாதத் ஒன்று, அதற்கு அல்லாஹ்விடத்திலே கூலி கிடைக்க வேண்டும். திருமணம் முடிப்பதன் மூலமாக நம்முடைய ஆசைகளை நிறைவேறும். அல்லாஹு தஆலா எமக்கு அனுமதித்த ஒரு கடமையை செய்த நன்மையும் கிடைக்கும் என்கின்ற அந்த அல்லாஹ்வை பயந்த ஒரு பக்குவம் திருமணம் முடிக்கின்ற போது இருக்க வேண்டும். இரண்டாவதாக, திருமணங்கள் முடிக்கின்ற போது ஒரு இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இரண்டாவது நிபந்தனை, அது அல்லாஹ்வுடைய தூதர் செய்த மாதிரி செய்ய வேண்டும். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இரண்டு நிபந்தனைகள் இருக்கின்றன. ஒன்று இஹ்லாஸ், இரண்டாவது இத்திபாஉர் ரசூல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்களோ அப்படி தொழுவது, எப்படி நோன்பு நோட்டார்களோ அப்படி நோன்பு நோப்பது, எப்படி ஜக்காத்து கொடுத்தார்களோ அப்படி ஜக்காத்து கொடுப்பது. அப்படி இருந்தால்தான் அது இபாதத்தாக அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ்வை பயந்து தொழுகிறோம், அல்லாஹ்வை பயந்து நோன்பு பிடிக்கும், அல்லாஹ்வை பயந்து ஜக்காத்து கொடுக்கும். ஆனா நாம நினைச்ச மாதிரி தொழுகிறோம், நாம நினைச்ச மாதிரி ஹஜ் செய்கிறோம் என்றால் இது ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பற்றி சொல்லுகின்ற போது, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, ஒரு முறை மிம்பரில் ஏறி நின்று தொழுது காட்டி விட்டு சஹாபாக்களிடத்திலே சொல்கிறார்கள், இப்போது எப்படி என்னை தொழக் கண்டீர்களோ அப்படி தொழுங்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு முறை சஹாபி ஒருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நின்று தொழுகிறார்கள். தொழுது விட்டு வந்து ரசூலுல்லாஹ்விடத்திலே சலாம் சொல்கிறார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பதில் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீங்கள் தொழவில்லை, போய் தொழுதுட்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அவர் தொழுவதை ரசூலுல்லாஹ் காண்கிறார். தொழுது விட்டு வந்துதான் ரசூலுல்லாஹ்விடத்திலே சலாம் சொல்கிறார். அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறார், ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீங்கள் தொழவில்லை, போய் தொழுது விட்டு வாருங்கள் என்று இப்படி 3 முறை திருப்பி அனுப்புகிறார்கள். அந்த சஹாபி சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், இதனை விடவும் எனக்கு அழகாக தொழ தெரியாது.
அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி ருக்கு செய்ய வேண்டும். அந்தந்த ருக்குவுக்கு சுஜூதுக்கு அந்த நிலையிலே தாமதித்து ஆறுதலாக தொழுங்கள், காகம் கொத்துவது போன்று தொழாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தொழுத அந்த தன்னுடைய தொழுகை முறையை மீண்டும் முறை மீட்டி படிப்பித்துக் கொடுக்கிறார்கள். எனவே தொழுதவன் முறையாக தொழவில்லை என்றால் அவன் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் தொழுதான், அல்லாஹ்வுக்காகத்தான் தொழுதான் என்றாலும் அது தொழுகையாகாது. ஏனென்றால் அங்கே ரசூலுல்லாஹ் காட்டி தந்த சுன்னா நடைமுறைப்படுத்த வேண்டும். எனவே ஒரு இஸ்லாமிய கடமையை அல்லாஹ்வுக்காக நன்மை தர வேண்டும் என்ற அடிப்படையில் செய்வதாக இருந்தால் தக்வாவும் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலும் அதிலே பின்பற்றப்பட வேண்டும். இல்லை என்றால் அது நன்மையாவாது. முதலாவது விடயம். இரண்டாவது அது தீமையாக மாறும், அல்லாஹ்விடத்திலே குற்றமாக மாறும், ஒரு விதத்தை செய்த பாவியாக மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த திருமணத்தில் 1000 விதத்துக்கள் 1000 அனாச்சாரங்கள், ஒரு இபாதத்தை செய்ய போய் 1000 ஹராம்கள், குளிக்க போய் சேத்தை பூசி வந்த போன்று எம் இஸ்லாமிய சமுதாயம் திருமணத்தின் பேரால் 1000 சடங்குகளை அரங்கேற்றுவதை பார்க்கிறோம். முதலாவதாக ஒவ்வொன்றா பார்த்துருப்போம். இந்த பெண் பார்க்கிற விஷயம் இருக்கு. பெண் பார்க்கிறதை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா திருமணத்திற்காக ஒரு பெண்ணை தேர்வு செய்கின்ற போது ஆண்களுக்கு சொல்கின்ற ஒரு உபதேசம், அதே இது மாறி பெண்களுக்கும் வரும். ஒரு பெண் ஒரு ஆணை பார்க்கின்ற போது, ஒரு மாப்பிள்ளையை பார்க்கின்ற போது என்ன அடிப்படையில் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்கின்ற விடயம், ஒரு பெண்ணை பார்க்கின்ற போது பார்க்கப்படுகின்ற அதே நிபந்தனைகள் ஒரு ஆணையும் பார்க்கும் போது இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், துங்ககுல் மர்ஆலி அர்பயின், ஒரு பெண் துங்ககுல் மர்ஆலி அர்பயின், ஒரு பெண் 4 காரணங்களுக்காக சமுதாயத்திலே திருமணம் முடிக்கப்படுகிறாள். லிமாலிஹா, அவருடைய பணத்திற்காக, ஒலி ஹசபிஹா, அவருடைய குடும்ப பெருமைக்காக, ஒலி ஜமாலிஹா, அவருடைய அழகுக்காக, ஒலி தீனிஹா, அவருடைய மார்க்கத்திற்காக. சிலர் பணத்தை பார்த்து பணத்தின் மீது பணமானாலும் பரவாயில்லை, அந்த பணம் தான் எனக்கு வேணும் என்று பணத்திற்காக திருமணம் முடிக்கிறார்கள். சிலர் அழகை பார்த்து அது எவ்வளவு மோசமான, எவ்வளவு தன்மையால் மோசமானவராக இருந்தாலும் பரவாயில்லை என்று அழகு பின்னால் அலைமோதி அதற்காக ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார்கள். சிலர் குடும்பம், பெரிய போடியார் குடும்பம் அல்லது பிற ஹாஜியார் பெருபெரியும் ஏதோ இந்த சமுதாயம் என்ன அடிப்படையில் அந்த குடும்பங்களை மதிக்கிறதோ மதிக்கின்ற குடும்பம் என்பதற்காக அந்த குடும்பத்தை பார்த்து சிலர் முடிப்பார்கள். சிலர் மார்க்கத்திற்காக முடிப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபல்ஃபர் பிதாத்தித் தீன் தரிபத் யதாக் தரிபத் யதாக். புகாரி முஸ்லிமிலே வருகின்ற செய்தி. நீங்கள் மார்க்கமுடைய பெண்ணை பார்த்து திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை சீரழியாமல் மண்ணாகாமல் நன்னாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே திருமணம் முடிப்பதற்காக ஆணை தேர்வு செய்கின்ற போதும் பெண்ணை தேர்வு செய்கின்ற போதும் அங்கே முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய முதலாவது நிபந்தனை, அந்த ஆணிடத்திலோ பெண்ணிடத்திலோ, அந்த மாப்பிள்ளை இடத்திலோ அல்லது பெண்ணிடத்திலோ இஸ்லாம் மார்க்கம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்று எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களுடைய இதயங்களை கேட்டு சொல்லுங்கள், உங்களுடைய உள்ளங்களோடு உறவாடுங்கள். நீங்கள் உங்களுடைய திருமணங்களை போதாவது இப்படியான ஒரு நிபந்தனையை நீங்கள் விதித்திருக்கிறீர்களா? அப்படி இருக்க வேண்டும் என்று தேடி இருக்கிறீர்களா? அல்லது உங்களுடைய ஆண் மக்களுக்கு பெண்களை பார்க்கின்ற போது அல்லது உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளைகள் பார்க்கின்ற போது இஸ்லாமியன் தொழுகின்றவன், நோன்பு நோக்கின்றவன், மார்க்க விவகாரங்களில் ஈடுபடுகின்றவன், அல்லாஹ்விற்காக எதையும் செய்ய துணிகின்றவன் என்கின்ற பண்பு அவரிடத்தில் முதலாவதாக இருக்கிறதா என்று நாம் பார்க்கிறோமா? 90 விதமானவர்கள் இதனை பார்ப்பதே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் 95 விதமானவர்கள் இதனை பார்ப்பதே கிடையாது. முதலாவது நிபந்தனை, அவனிடத்தில் கோழி பண்ணையில் வேலை செய்வதாக இருந்தாலும் அரசாங்க கோழி பண்ணையிலே வேலை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பெருமை பிடித்த தளத்தில் அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்கிறான் என்றால் அதுதான் முதலாவது தேர்வு. அவன் எந்த குடிகாரனாக இருந்தாலும் சரி, அதற்கு முதல் பெரும் பெண் குடிகாரனாக இருந்தாலும் சரி,
கேவலமான கீழ்த்தரமான கலாச்சாரத்தில் இருந்தாலும் சரி, அவைகள் எதுவுமே கண்டுகொள்ளப்பட மாட்டாது. அவனிடத்தில் லட்சம் இருக்கிறதா, அவனிடத்தில் குடும்ப மச்சம் இருக்கிறதா என்றுதான் பார்க்கப்படுமே தவிர, அவன் பெருமையால், கௌரவத்தால், பதவியால், பட்டத்தால், ஊர் கௌரவத்தால் முதன்மையானவனா என்றுதான் எம்முடைய முதன்மை தேர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதே தவிர அங்கே இஸ்லாம் பார்க்கப்படுவதே கிடையாது. எந்த ஒரு ஆணையும் தேர்வு செய்கின்ற போது சில ஆண்கள் பெண்களை வெறும் அழகுக்காக முடிக்கிறார்கள். அழகில்லாத பெண்களில் நிறைய குணம் நிறைந்த, நற்குணம் நிறைந்த, அவனை தூக்கி பாராட்டுகின்ற, அவனுடைய குடும்பத்தை கண்போன் பார்க்கின்ற, இரக்கமும் அன்பும் தீனும் பொங்கி வழிகின்ற எத்தனையோ பெண்கள் இருப்பார்கள். ஆனால் கண் குளிர்ச்சியை மாத்திரம், கண் கவர்ச்சியை மாத்திரம், தோல் எழுச்சியை மாத்திரம், தோல் வெளிச்சியை மாத்திரம் பார்த்து அதனை அடிப்படையாக வைத்து திருமணம் முடித்ததன் பின்னால் குத்துது கொடைது என்று ஓடித்திருக்கின்ற நிறைய பேரை நாம் பார்த்திருக்கிறோம். தீன் பார்க்காமல் தீனையும் இந்த உலகத்தையும் பார்த்து திருமணம் முடித்தவர்கள், திருமணம் முடித்த ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்கின்ற 90 நாள் 3வது மாதத்தில் சண்டை பிடித்துக் கொண்டு பொட்டி கட்டுகின்ற நிறைய திருமணங்களை பார்த்திருக்கிறோம். இவர்கள் அல்லாவுக்காக திருமணம் முடித்திருந்தால், அல்லாஹ் சொல்கின்ற அடிப்படையில் திருமணம் முடித்திருந்தால், இன்று குடும்பங்களில் சில்லறை பிரச்சனைகளுக்காக சிதறுகின்ற குடும்பங்கள், சில்லறை பிரச்சனை காரணமாக தலாக் ஃபஸ்க் செய்கின்ற வழக்குகள் ஆயிரம் காலி கோடிகளிலே அலைமோதி திரிகின்றன. மார்க்கமில்லாத மாமியாக்களும், மார்க்கமில்லாத மருமக்களும், மார்க்கமில்லாத மருமகள்களும் ஒன்று சேர்ந்து நடக்கின்ற குடும்பங்கள் ஒரு கும்மி அடிக்கின்ற ஒரு கும்மி விளையாட்டு பல் போன்று சமுதாயத்திலே வழக்குகளாக காலை கோடுகள் நாறுகின்ற அளவுக்கு அங்கே நிலைமைகள் மாறி இருப்பதை காண்கிறோம். மருமகன் மார்க்கத்தில் இருந்தா மாமியா மார்க்கத்தில் அட்டி அந்த கல்யாணம் குலையும், அல்லது மருமகள் மார்க்கத்திலிருந்து மாறி எப்படி இருந்தாலும் சரி, அங்க மார்க்கம் இல்லாத கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்தால் அங்கே பிரச்சனை வெடிக்கும். நிறைய காரியங்களை பார்க்கிறோம். காலை கோடுகளை வந்து பார்க்கின்ற போது இவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தானா என்று வெட்கப்படுகின்ற அளவுக்கு, வேதனைப்படுகின்ற அளவுக்கு அங்கே பேசப்படுகின்ற சண்டைகள் இருக்கின்றன. அங்கே வைக்கப்படுகின்ற சண்டைகள் கால் தூசி பிரமாணத்துக்கும் கிடையாது. அல்லாஹு தஆலா அனுமதித்த ஹலால்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பான ஒரு ஹலால் தான் தலாக் என்பதாகும். இந்த தலாக் என்பது மார்க்கம் பார்க்காத, இஸ்லாமிய விழுமியங்களை நோக்காத திருமணங்களால் சர்வ சாதாரணமாக சிதைந்து போவதை காண்கிறோம். சில்லறைத்தரமான காரணங்களால் அழிந்து போவதை காண்கிறோம். வளர வேண்டிய, வாழ வேண்டிய, பெற்றோர்களின் அரவணைப்பில் உதிக்க வேண்டிய பிள்ளைகள் காலை கோடுகளோடு, காலை கோட்டுக்கு பிள்ளைகளோடும் தாய் தந்தைகளோடு அலைமோதுகின்ற சூழ்நிலை பார்க்கிறோம். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு மணமக்கள் தேடுகின்ற போது அது ஆணுக்கு பெண் தேடுவதாக இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு ஆண் தேடுவதாக இருந்தாலும் சரி, இந்த வரம்பை மீறாதீர்கள். இஸ்லாமிய அடிப்படையை தேடுங்கள். அவள் தொழுகின்றவளா என்று பாருங்கள், அவன் தொழுகின்றவளா என்று பாருங்கள். திருந்துவான், கல்யாணம் முடிச்சது போல சரியாயிரும் என்று யோசிக்காதீர்கள். திருந்தட்டும். கல்யாணம் முடிக்க எத்தனையோ திருமணம், சிலர் இவனோட கட்டின பறைய அடிக்கத்தானே வேண்டும் என்று வாழ்றாக்கள் நிறைய பேர். கட்டின பறைய அடிக்கத்தானே வேண்டும் என்ற அடிப்படையில் குடிகாரனோடு வாழ்ந்து அல்லது மோசமான கலாச்சார முடிவுகளோடு வாழ்ந்து சீரழிகின்ற சிலர்களை பேஸ்புக் உள்ள சிலாக்களை போட்டு அலைது ஒரு காலத்தில் முகத்தை மூடி திரிஞ்ச சிலர், பேசலாத அவ்வளவு அருவருப்பான தோட்டத்தில் கணவன்மாருடைய கீழ்த்தரமான நடவடிக்கையின் காரணமாக பேஸ்புக் உள்ள சிலருடைய சகோதரிகளுடைய, எம் இஸ்லாமிய சகோதரிய போட்டோக்கள் உலா வருவதை நாம் பார்க்கிறோம். பொத்தி பொத்தி வளர்த்த உங்களுடைய குழந்தைகளை திருமண சந்தையிலே வெறும் பதவி, பட்டம், படிப்பு என்கின்ற ஒன்றையே பார்த்து ஏலம் போட்டீர்களே, அதனை அவன் உங்களுடைய பிள்ளைகளை பொது சொத்தாக ஏலம் போடுகின்ற ஒரு அவலம் வரும். இந்த மார்க்கம் பார்க்காமல், இஸ்லாம் பார்க்காமல், வெறும் பதவி, பட்டம் என்று பார்த்து நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மணமகனையோ மணமகளையோ தேடத் துவங்கினால் ஏற்படும் என்கின்ற இந்த அவலத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். எனவே அன்பான இஸ்லாமிய சோதரர்களே,
மறுமை வாழ்வை செழிப்புடையதாக பிறக்கின்ற குழந்தைகள் இஸ்லாமிய பிஞ்சுகளாக, இஸ்லாமிய விழிப்புணர்வில் உள்ளவர்களாக, இஸ்லாத்திற்காக பாடுபடக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்றால் உங்களுடைய குடும்பங்களை சேர்க்கின்ற போது இஸ்லாமிய குணமுடையவர்களை தேடுங்கள், இஸ்லாமிய படித்தவர்களை தேடுங்கள், இஸ்லாமிய அடிப்படையில் வாழுகின்றவர்களை தேடுங்கள். அவர்களுக்கு உங்களுடைய பொன்களை கொடுங்கள், அவர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளை திருமணம் முடித்துக் கொடுங்கள். அதுதான் உங்களுடைய பிள்ளைகளுக்கான மான மரியாதைக்கும் திங்க சோர்லாட்டியும் மானத்தை காக்குகின்ற அளவுக்கு அவன் முக்கியமான பங்களிப்பை உங்களுக்கு செய்வான். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்திலே செய்ய தருகின்ற ஒரு வேலை முறைதான், நடைமுறைப்படுத்தி ஒன்றுதான், திருமணம்ங்கிற போது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவரிடத்தில் அனுமதி கேட்கணும். மகனுக்கு திருமணம் முடிக்கின்ற போதும் மகளுக்கு திருமணம் முடிக்கின்ற போதும் அவருடைய அனுமதிகளை கேட்டு திருமணம் முடிக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலும் சொல்லித் தருகிறான். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லித் தருகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஹில்லு லக்கும் அன் தரிது நிஸாஅ கர்ஹா. மூமின்களே, பெண்களை அவர்களின் விருப்பமின்றி நிர்பந்தமாக நீங்கள் அனந்தரமாக்கிக் கொள்ளக்கூடாது என்று அடிமைகளுடைய விடயத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக சொல்கிறார்கள். மணமகன் பற்றி பெண்ணை பற்றி திருமணம் பேசி இருக்கிறது என்று சொன்னபோது ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், அந்த பெண்ணை பார்த்தையா என்று கேட்கிறார்கள். பெண்ணை பார்க்குமாறு சொல்கிறார்கள். பார்த்தது மாத்திரமல்ல, நேரடியாக அனுமதியை கேட்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவருடைய விருப்பத்தை அறிய வேண்டும் என்று சொல்கிறார்கள். நாம பெத்த பிள்ளை நாம கீறின கோட்டை தாண்ட மாட்டாது என்ற நினைப்பில் நிறைய பேர் விருப்பத்துக்கு மாற்றமாகவே திருமணம் முடித்து கொடுத்து விடுகிறார்கள். வாழுகின்றவர்கள் உங்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய மனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில மாப்பிள்ளைகள் நீங்கள் பார்த்து வரலாம், காரணமே இல்லாமல் அவர்களை பிடிக்காமல் போகலாம். அதை காரணம் கேட்க வேண்டும், மனதுக்கு பிடிக்கணும். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற அடிப்படையில் அந்த மணமக்கள் இருக்கிறதற்கான வழிவகைகளை தேடுங்கள். இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கின்ற ஒரு பெண்ணாக இருந்தால் இஸ்லாமிய அடிப்படையான ஒரு ஆணை காட்டுகின்ற போது அதனை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களிடத்திலே அவருடைய விருப்பங்களை கோரப்பட வேண்டும். கன்னி பெண்ணாக இருந்தால் அவருடைய மௌனம் அந்த திருமணத்துக்கு சம்மதம் என்று பெருமானார்கள் சொல்கிறார்கள். விதவை பெண்ணுக்கு நீங்கள் திருமணம் முடிக்க கொடுத்தால் அவள் வாய் திறந்து பேச வேண்டும், தன் விருப்பத்தை வாயால் தெரிவிக்க வேண்டும் என்று பெருமானார்கள் சொல்கிறார்கள். இதே போன்று ஆண்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுக்கின்ற போதும் கூட அவர்களுடைய விருப்பத்தை பெற வேண்டும் என்று பெருமானார்கள் சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து ஒரு சஹாபி பெண்மணி முறைப்பாடு செய்கிறார். யா ரசூலல்லாஹ், இன்னாரை என் தந்தை எனக்கு திருமணம் முடித்துக் கொண்டார். அந்த ஆளை பொறுத்தவரையில் அவருக்கு எந்த குறைபாடும் கிடையாது, அவர் நல்லவர் தான், ஆனால் அவரை எனக்கு விருப்பம் இல்லை. அப்படியா? அது திருமணம் செல்லுபடியாகிறது, போய்விடுங்கள் என்று பெருமானார் சொல்கிறார். எனவே திருமணத்தில் விருப்பம் பெறுகின்ற அந்த பக்குவம் என்பது இஸ்லாம் காட்டித் தருகின்ற சுன்னத்துக்களில் ஒன்று. அந்த சுன்னாவை நாங்கள் பேண வேண்டும். பெண்களிடத்தில் விருப்பம் கேட்க வேண்டும். நம்முடைய நிறைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள், ஆண் பிள்ளைகளை கூட சீதனத்திற்காக சொத்திற்காக வற்புறுத்தி அவர்களை வற்புறுத்தலையும் பேரால் திருமணம் முடித்துக் கொடுக்கின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு விருப்பமே இருக்காது. இது இஸ்லாமிய விழுமியத்துக்கு, இஸ்லாமிய வாழ்க்கைக்கு, இஸ்லாமிய வழிமுறைக்கு மாற்றமானதாகும். இந்த குற்றங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். நிம்மதியான வாழ்க்கையை, எம்முடைய சந்தோஷம், எம்முடைய கௌரவம், எம்முடைய அந்தஸ்து என்ற அடிப்படையில் 100 காலம் அல்லது குறித்த காலம் வாழப்போடைய வாழ்க்கையை எங்களுடைய கொஞ்ச ஆசைக்காக வேண்டி நாம் அர்ப்பணம் செய்துவிடக் கூடாது, அதை சீரழித்து விடக்கூடாது. எனவே எனக்கு விருப்பம், உங்களுக்கு விருப்பமா என்று கேட்கலாம். அந்த விருப்பத்தை பற்றி பேசி திருமணம் முடிப்பதை இஸ்லாம் அனுமதி செய்கிறது. எனவே இந்த அடிப்படையை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய திருமணம் வந்துவிட்டால் இஸ்லாமிய திருமணம் என்பது மிகவும் எளிய வழிமுறையில் ஒன்றாகும். ஒன்று பெண் பார்க்கிறது, மாப்பிள்ளையும் பெண்ணையும், ஒன்று விருப்பத்தை தெரிவிக்கணும், ஒன்று பெண்ணையும் ஆணையும், ஆணும் பெண்ணும் பார்க்கலாம்.
பார்க்கணும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அவர்கள் நேரடியாக பார்த்து பிடிக்காம போனா எப்படி கேட்கலாம். பார்த்து பிடிக்காம போகவும் பிடிக்கவும் இயலும். இஸ்லாம் அனுமதிக்குது பார்க்க சொல்லி. அவனுக்கு பிடிக்கிறதுக்கும் பிடிக்காமல் இருப்பதற்காக தான் பார்க்க சொல்லுது. பார்த்த உன்னையெல்லாம் பிடிக்கணும்னால் பார்க்கறதுல அர்த்தம் கிடையாது. பார்த்த மாப்பிள்ளையெல்லாம் பிடிக்கணும் என்றால் அந்த பார்க்க சொல்வதில் அர்த்தம் கிடையாது. ஒரு பெண்ணை ஒரு ஆணோ ஒரு ஆணை ஒரு பெண்ணோ பார்க்கின்ற போது பிடிக்காமலும் போகலாம். எனவே அந்த திருமணத்தில் அவர்கள் மன ஒப்புதல் மன விருப்பம் புறப்படவில்லை என்றால் அவர்கள் மன விரும்புகின்ற இன்னொருவரை தேடி அவர்களுக்கு பொருத்தமானவர்களை பெற்றுக் கொடுக்கின்ற பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. இதனை கருத்திலே கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, மணமகனும் பார்த்துவிட்டு ரெடியாக இருக்கிறார். உங்களுடைய மார்க்கத்தின் அடிப்படையான மணப்பெண்ணும் ரெடி என்றால் அவர்களுக்கான திருமண முறைகளை இஸ்லாம் இலகுவாக்குறது. ஆணை பொறுத்தவரையில் அந்த பெண் கேட்கின்ற மகர் தொகையை அவளுக்கு கொடுக்க வேண்டும். ஆண் அந்த பெண் எவ்வளவு மகர் தொகையை கேட்கிறாளோ அதனை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு மலையாள வேணும் தங்கத்தை அவள் கேட்டாலும் சரி, அல்லது எனக்கு 2 மாடி வீடு கட்டி தர வேண்டும், 1 ஏக்கர் காணி தர வேண்டும் என்று அந்த பெண் கேட்பாளாக இருந்தால், அதை தகுதியாகிறவர்களாக இருந்தால் அவளை முடிக்கலாம். அப்படி கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் தான் இஸ்லாமிய அடிப்படையில் திருமண முறையாகும். எனவே திருமணத்திலே ஒரு பெண் மகர் கேட்பாள். அவள் மகரை கேட்க வேண்டும். ஆண் மகன் அவனிடத்திலே கேட்க வேண்டும், மகராக நீ எவளை தருகிறாய் கேட்கிறாய் என்று. வழிகாரர் அந்த பெண் சார்பாக நின்று மகரை தீர்மானிப்பார். மருமகனோடு அந்த மணமகனோடு சேர்ந்து பெண் சார்பாக அந்த பெண் கேட்கின்ற மகர் தொகையை கொடுக்க மாப்பிள்ளை தயார் என்றால் திருமணம் தயாராகிவிட்டது. மணமகன் தயார், மணமகள் தயார், அடுத்ததாக திருமணம் நிறைவேறும். 2 சாட்சிகள் தேவை. உங்களுடைய மகளை இவ்வளவு மகருக்கு நான் திருமணம் முடிக்க விரும்புகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால், அவரும் ஏற்றுக்கொள்ளார் என்றால் 2 பேரை சாட்சியாக வைத்தால் திருமணம் நிறைவேறிவிட்டது. அவ்வளவுதான் திருமணம். அப்ப ஊர்ல நடக்கிறல்ல என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த சஹாபாக்கள் தன் மனைவி மக்கள் தாய் தந்தை அத்தனை பேரை விடவும் தன் உயிரை விடவும் மிகவும் நேசித்தவர்கள், மிகவும் மதித்தவர்கள், மிகவும் மரியாதைக்குரியவர் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்க்கிறார்கள். ஷாரி மனமும் குணமுமாக வந்து நிற்கிறார். என்ன அப்துர் ரஹ்மான், என்ன நடந்தது? இரவு திருமணம் முடிச்சது. அப்படியா, சந்தோஷம். அவுலியும் வலவு பிஷாத், ஒரு ஆட்டை அறுத்தாவது வலிமா கொடுத்துக்கொள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அங்கே இருந்தார். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மணமகனும் வலிகாரரும் ஒப்பந்தத்தை பேசுகிறார்கள். கூட இருந்தவர்களை சாட்சிக்கு வைக்கிறார்கள். திருமணம் நடந்து விட்டது. இதுதான் திருமணம் சகோதரிகளே. ஒரு திருமணம் நடைபெறுவதற்கு இவைகள்லாம் தேவை. மணமகன் தேவை, மணமகள் தேவை, மகர் தேவை, வலிகாரர் தேவை, 2 சாட்சிகள் தேவை. அத்தனை இருந்தால் ஒரு நைட்டுக்குள்ளே திருமணம் பேசி முடிக்கலாம். திருமணம் முடிந்தால் சரி. அந்த மணமகனுக்கு ஒரு ஆளை பொறுத்தவரையில் உங்களில் ஒருவர், ஒரு ஆண் எவர் திருமணம் முடிக்க சக்தி வருகிறாரோ அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் என்று பெருமாள் அவர்கள் சொல்கிறார்கள். அல்பா சக்தி என்று வருகின்ற போது அது ஆணோடு தொடர்பான சக்தியை சொல்லுகிறது. அந்த சக்தி என்பது ஒரு ஆண் ஒரு பெண்ணை வாழ வைக்க வேண்டிய உடல் ரீதியான சக்தி, அந்த பெண்ணுக்கு இடம் தங்க வைக்கின்ற வேண்டிய இடம், அந்த பெண்ணுக்கு உணவுடை கொடுக்க வேண்டிய சக்தி, இத்தனையையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு சக்தி இருக்குமாக இருந்தால் அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் என்று பெருமாள் அவர்கள் சொல்கிறார்கள். இதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற திருமண நடைமுறையாகும். என்ன நடக்குது? திருமணம் என்று வந்துவிட்டால் முதலாவதாக பேசுறதுக்கு இடையில புரோக்கர் இருப்பார்கள். அங்கேயும் வருவார், இங்கேயும் வருவார். பேச்சுவார்த்தையில் பேசப்படுறதெல்லாம் மாப்பிள்ளை நல்லமா கெட்டதாண்டு பார்க்கறதை விட அங்க இருக்கிற கொடுக்கல் வாங்கல் என்னங்கிறதான் முதலாவது பேசப்படும். கொடுக்கல் வாங்கல் ஒப்பந்தங்கள் சரியாகிவிட்டால் திருமணம் சரியாகும். அந்த திருமணம் முடிக்கிறன்னு முடிவெடுத்து விட்டால்
முதலாவதாக அடையாளம் போடுதல். இவர் தான் மாப்பிள்ளை சீல் குத்துற விழா, இவர்தான் இவருக்கு பொண்ணு சீல் குத்துற அடையாளம் போடுகின்ற ஒரு விழா நடைபெறும். இது எங்க இருந்து வந்தது? இந்த அடையாளம் போடுகிற விழா பெண்ணுக்கு மாப்பிள்ளை தரப்பிலிருந்து, அது வெக்கம் என்னென்னால் மாப்பிள்ளை தரப்பிலிருந்து கொடுக்கப்படுற அந்த பொட்டியெல்லாம் போகும், நகை நட்டுகள் அடையாளம் இடுவதற்காக போகும். அப்படி போற நகை நட்டுக்கு கூட காசி சீதனத்திலிருந்து வாங்கின காசியா இருக்கும். அதான் பெரிய வெக்கம். அதுல இப்ப பகடி என்னென்றால் மணமகன் அனுப்புன்ற எல்லா பொருளுமே, மணமகன் அனுப்புன்ற பெரும்பாலான எல்லா பொருளுமே ஒன்று எதிர்காலத்தில் வர இருக்கிற சீதனத்தை டாக்கெட் பண்ணி வாங்கின கடனா இருக்கும், அல்லது அவற்றில் இருந்து செலவழிக்கின்ற முற்படம் போடுற திருமணத்துக்கு அட்வான்ஸ் போடுற ஒரு தொழிலுக்கு அட்வான்ஸ் போடுறது போன்று போடுகின்ற ஒரு அட்வான்ஸ் மாதிரி இருக்கும். திருமணத்திற்காக அடையாளம் போடுதல் என்கின்ற அடிப்படையில் பெண்ணுக்கு நகை சாரி அல்லது உடுப்பு என்கின்ற அடிப்படையில் வாங்கி அனுப்புகின்ற, எங்கட ஊர்ல எல்லாம் இருக்கின்ற அடிப்படையில் 7 வகை தட்டோடு ஒரு பொட்டி கொண்டுகின்ற ஒரு பழக்கம் இருக்கிறது. 7 வகை வந்து அது 12 வகை வந்து இப்ப அது கட்டுப்பாடு இல்லை. இங்க இருந்து போனா 32 வகை, அங்க இருந்து 32 வகை வரணும். அதான் பிரச்சனை. இங்க இருந்து போகின்ற போது எந்த அடிப்படை எந்த எண்ணிக்கையில போகுதோ அந்த எண்ணிக்கையில அங்க இருந்து வரணும். எனவே ஆம்பளை தரப்பில் இருந்து முதலாவதாக அடையாளம் போகிடுதல் என்ற அடிப்படையிலே ஊரு முழுக்க நெருங்கிய உறவினர்களுக்கு சொல்லி அவர்களை அழைத்து சென்று பொட்டி கொண்டு போகுதல் என்ற போரிலே பொட்டி கொண்டு சென்று நகை நட்டுக்கள் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு அடையாளம் விட்டு வருவார்கள். அதுக்கு பிறகு ஒரு அசிங்கம், ஒரு கேவலம், அவர்கள் கொண்டு வந்த பொட்டிய அந்த ஏரியா முழுக்க பகிரணும். வாங்கி வந்த வாழைப்பழம் காணாட்டி, வாங்கி வந்த வாழைப்பழத்தை 4 துண்டா வட்டி ஆளுக்கு ஒரு துண்டு, அப்பிள் காணாட்டி ஆளுக்கு ஒரு துண்டு. குடும்பத்துக்கு சண்டை வரும் என்று பயந்தா எந்த கடையில் அவர்கள் வாழைப்பழம் அப்பிள் வாங்கினார்களோ அந்த கடையில் போய் இவங்களும் வாங்கி ஊருக்கெல்லாம் பகிர்ந்துடுறது. இது என்னது? ஒரு அசிங்கமா தெரியலையா? இஸ்லாமிய கலாச்சாரமா இது? எங்கிருந்து நாம் படித்தது? எல்லா ஊர்களிலும் இந்த நடைமுறைகள் இருக்கின்றன. ஊருக்கு ஊர் சில சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும், முறைகள் இருக்கும். ஆனால் எல்லோரும் இந்த நடைமுறையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு திருமணம் என்பது ஒரு பாரிய சுமையாக, ஒரு திருமணம் என்பது ஒரு பெரும் பாரமாக, ஒரு வீட்டில் திருமணம் நடக்கிறது என்றால் ஊரே அல்லோலகலப்படுது, ஊரே தலைகளாக மாறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சன்னிதானத்தில் இப்படி ஒரு கூத்து கிடையாதே. அப்ப எங்கிருந்து வந்தது? நாம் எங்கிருந்து இவைகளை இரவல் வாங்குகிறோம்? இது என்ன கலாச்சாரம்? இது எவ்வளவு செலவு? இது திருமணத்தின் பேரால் அங்க ஒரு ஆளுக்கு சோமினல் வந்து அங்கிருந்து போகணும் கட்டாயம், போகாட்டி சம்பந்தக்காரி வரல, திருமணமே கலம்போது. இதுல கேவலம் பொட்டிக்கு கொண்டு கூட்டி போகல, என்ன கூட்டி போலண்டு ரத்த உறவு அறுத்து போட்டு திட்ட நிறைய பேர்த்திருக்கான். ஏதோ ஒரு காலத்தில் சில பெரும் ஏற்பாடுகள் செய்யக்கல ஆறுனாலும் ஒரு ஆள் தவறுதலாக விடுபட்டு போவார், விடுபட்டு போயிடும் என்று சொன்னால் அதோட முடிஞ்சு, அதோட உறவு முடிஞ்சு. அந்த பொட்டி வந்த சாமான்ல எனக்கு ஒரு துண்டு கேக்கு தரலன்னதுக்காக உறவை முறித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பொட்டி சாமானில் என்னுடைய வீட்டுக்கு அந்த சாமான் வரவில்லை என்பதற்காக உறவுகளை, இஸ்லாம் உறவுகளை ஒன்றாக வாழ வேண்டும் என்று தூண்டுகின்ற அந்த உறவுகளை உடைத்தறிந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இஸ்லாமிய கலாச்சாரமே இல்லாத ஒரு கலாச்சாரத்தை இஸ்லாத்தின் பேரால் இஸ்லாமிய சமுதாயம் இணைத்துக் கொண்டு இஸ்லாம் ஆகமாக்கிய உறவு முறைகளை உடைத்தருகின்ற, ஊருக்கும் பேருக்கும் பகட்டுக்கும் பெருமைக்கும் படங்காட்டுகின்ற காரியங்களை இந்த அடையாளமிடுதல் என்கின்ற பேரால், பொட்டி தட்டு பரிமாறுதல் என்கின்ற பேரால், அங்கிருந்து நோய் வந்தால் இங்கிருந்து போக வேண்டும், இங்கிருந்து நோய் வந்தால் அங்கிருந்து வர வேண்டும், இப்படி ஆளுக்கால் ஒளித்து விளையாடுகின்ற ஒரு அடையாள ஒரு திருமணம் பேசிவிட்டால் அதற்கு பின்னால் செலவே. அது மாத்திரமல்ல, திருமணம் என்று வந்துவிட்டால் இன்னும் நிறைய கூத்துக்களை காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, அந்த கல்யாணத்துக்கு முதல் அண்டு இப்ப ஊர்கள் எல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு கிழமைக்கு முதலே பந்தல் அடிச்சு அந்த ஊடு களை கட்டிடும். வாரவனுக்கெல்லாம் சோடா ஊற்றி கொடுக்கணும், வாரவனுக்கெல்லாம் பெட்டிஸ் வைக்கணும், வாராக்களுக்கெல்லாம் வாழைப்பழம் வைக்கணும். இதுக்குண்டே அந்த வீட்டு ஆம்பிளைகள் ஓடி உழைக்கணும், ஊருக்கு பேருக்கு பெருமை அடிப்பதற்காக. கஷ்டப்பட்டு உழைத்த பணங்கள் எல்லாம்
ஊருக்கும் பேருக்குமாக அப்படியே அள்ளி கொட்டப்படுகின்ற ஒரு நிகழ்வை காண்கிறோம். திருமணம் முதலண்டு மருதோண்டி மருதாணி பங்கன் என்ற அடிப்படையில் நடாத்தப்படுகின்றன. மணமகளுக்கு மருதோண்டி போட்டு விடுவதற்காக மணமகன் சார்பாக அவருடைய வீடவர்கள் செல்கின்றார்கள். மாப்பிள்ளையின் சகோதரிகள் சென்று மணமகளுக்கு மருதோண்டி போன்று அதனை விழா கொள்ளாடுகின்ற ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அப்படி மருதோண்டி போட வருகின்றவர்களுக்கு பெண் தரப்பினார் கிஃப்ட் கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கா உங்களோட ஊர்ல? அப்படி இருக்குதானே? மாப்பிள்ளை தரப்பிலிருந்து மருதோண்டி போட வந்தால் பெண் வீட்டு தரப்பார் வாராக்களுக்கு சொந்த இரத்த உறவு, இரத்த சகோதரினா மோதிரமோ தங்கமோ என்னது போடணும். இரத்த உறவு இல்லாட்டி ஏதாவது ஒரு கிஃப்டை கொடுக்கணும் என்கின்ற ஒரு நடைமுறை மாறி பெண் வீட்டிலிருந்து பெண்ணுடைய சகோதரி அல்லது இரத்த உறவு சகோதரி இல்லாட்டி பெரிய மட மக்கள் இங்க மாப்பிள்ளைக்கு மதுரோண்டி விட போறது. ஆருக்கு ஆறு பொண்ணு, யாருக்கு யார் மதுரோண்டி போடுறது? இப்படி ஒரு நடைமுறையை நம்முடைய சமுதாயத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. அதே ஒன்று இப்ப லேட்டஸ்டா மருதோண்டி அடிக்கல, சேண்டு மாப்பிள்ளைக்கு போய் செண்டு அடிச்சு போட்டு வார, அதுக்கு மாப்பிள்ளை கிஃப்ட் கொடுக்கிறது. இப்படியான அந்நிய கலாச்சாரம் இந்த நீங்கள் போய் பார்த்தால் தெரியும். இந்து மதத்தில இந்த மென்ஹண்டி ஃபங்க்ஷன் நீங்கள் போய் கூகுளில் தேடி பார்த்தால் இந்து மதத்தில் இந்த மருதோண்டி ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் அவருடைய ஒரு விசேட ஃபங்க்ஷன். அது அவருடைய திருமணத்தில் அவர்கள் ஒரு திருமணத்துக்கு முன்னால் நடத்துகின்ற ஒரு பெரும் விழா. அது அதற்கென்று பாட்டுக்கள் இருக்கின்றன, அதற்கென்று கூத்துக்கள் டான்ஸ்கள் இருக்கின்றன. நாம இன்ன செய்கிறதில் அவருடைய செய்கின்றதில் 75 அல்லது 50 விதமானவைகளை நம்முடைய ஊர்களை நாம் நடைமுறைப்படுத்துகின்றோம். திருமணத்தின் பேரால் திருமணத்துக்கு முன்னு அங்கிருந்து இங்கும் இங்கிருந்து அங்கும் ஆட்களை கூட்டிக் கொண்டு ஏற்றி இறக்கி அதில் விடுபட்டு போனால் சண்டை, விடுபட்டு போகாட்டி சண்டை, இப்படி பல இன்னல்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, இது ஊர்களுக்கு ஊர் சில வித்தியாசமான தோற்றத்தில் இருந்தாலும் எல்லோருமே செய்கின்ற ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது. இந்த நடவடிக்கைகளுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இது வெறுமனே இந்து மத அல்லது கிறிஸ்தவ மத அங்கிருந்து வந்த கலாச்சாரங்களாகும். நாம் யார்? நாம் இந்துக்களா? நாம் கிறிஸ்தவர்களா? நாம் பௌத்தர்களா? நாம் முஸ்லீம்கள். எங்களுக்கென்று தனித்துவம் இருக்கிறது, எங்களுக்கென்று தனித்துவமான கலாச்சாரம் இருக்கிறது. அந்த கலாச்சார விளிமியங்களை தனித்துவங்களை பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எம்மிடத்திலே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, திருமணம் என்று வந்துவிட்டால் பெண் அலங்காரம் செய்கிறோம், எல்லோருமே செய்கிறோம். பெண்ணை மணமகனுக்காக அலங்காரம் செய்வதில் எந்த தவறும் கிடையாது. இயற்கையான சில அலங்கார பொருட்களை கொண்டு அலங்கரிப்பதில் எந்த விதமான தவறும் கிடையாது. மணமகனை மணமகளை மணமகன் பார்க்கின்ற போது அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக, ஏனென்றால் இஸ்லாம் அதனை சொல்லி இருக்கிறது, அதற்கு அனுமதித்திருக்கிறது. ஒரு மணமகன், ஒரு பெண் தன் கணவனுக்காக அலங்கரிக்கலாம். அவனுக்காக எந்த அலங்காரங்களையும் அவன் பார்க்கின்ற பார்வைக்கு மாத்திரம், அவனுடைய கண்ணுக்காக மாத்திரம் அலங்கரித்துக் கொள்வதில் இஸ்லாம் தடை விதிக்கவில்லை. ஆனால் இன்று ஊருக்கு காட்சி பொருளாக ஊரில் எல்லோர்கள் வந்து ஆண்களும் பெண்களும் அந்த மணமகனுடைய நண்பர்கள் அவனுடைய உறவினர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக நின்று போட்டோ எடுப்பதற்காக ஒரு பெண் ஒரு பொம்மை போல் மாற்றப்படுகிறாள். கிறிஸ்தவ கலாச்சாரத்தின் அடிப்படையில் அவர்களுடைய ஆடைய அணிகலங்களை மையமாக வைத்து வெள்ளை ஆடையிலே அலங்காரமாக அலங்கரிக்கப்பட்டு பந்தலிலே அங்கே ஏற்றி வைக்கப்படுகின்ற ஆடம்பரமாக அவர்கள் அரியாசனையிலே ஏற்றி வைக்கப்படுகின்ற அந்த தோரணத்திலே ஒரு பெண் ஏற்றி வைக்கப்பட்டு ஒரு காட்சி பொருளாக்கப்படுகின்ற ஒரு அசிங்கத்தை எம் இஸ்லாமிய சமுதாயத்திலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. சிலர் பெண்களை அலங்கரிப்பதற்காக வேண்டி கொழும்பிலிருந்து கூட ஆட்கொண்டு கொண்டாடுகிறார்கள். சிலர் பெண்களை அலங்கரிப்பதற்காக கொழும்பிலிருந்து அலங்கரிப்பதற்கு மேக்கப் மேனோ புமனோ கூட்டி வருகிறார்கள். சிலர் பியூட்டி பார்லர்களுக்கு போகிறார்கள். ஒரு தினம் நான் அன்றைக்கு ஒரு திருமணத்தை கேள்விப்பட்டேன். முதலன்று
மருதோண்டி போட வருவதற்காக அலங்கரிக்க பியூட்டி பார்லருக்கு ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய். இரண்டாவது அன்று திருமணத்திற்காக 20,000 ரூபாய். மூன்றாவது அன்று பெண்ணை மாப்பிள்ளையுடைய வீட்டுக்கு கூட்டிச் செல்வதற்காக 20,000 ரூபாய். இந்த தோஷத்தோடு முடிந்தால் பரவாயில்லை. பெண்ணு மாத்திரம் அலங்கரிப்பது கிடையாது, பொண்ட மதினிக்கும் சேர்த்து பொண்ட தங்கச்சியும் சேர்த்து அலங்கரிக்கணும். என்ன அடுத்த சந்தையில் அவதான் அடுத்தாள். எனவே இப்படி காட்சி பொருட்களாக அடையாளம் காட்டுகின்ற அதற்காக வேண்டி இயற்கைத்தனமான ஒரு செயற்கைத்தனமான அழகை உண்டாக்குவதற்காக வேண்டி பணங்களை செலவழித்து ஒரு அலங்கார பொருட்களாக அந்த பொண்ணுக்கு சிரிச்சிக்கை மேல சிரிச்சா அகட வழி திறந்து சிரிச்சிக்கையிலாது என்றால் அப்பனையும் கம் போட்டு ஓட்டின மாதிரி அலங்கார பொருட்கள். மேக்கப்ங்கிறது கிரீமை பூசி சொத்தையில போட்டு தேய்ச்சி வச்ச மாதிரி சிரிச்சா அகட விழுந்துரும், அலங்காரம் கொளிஞ்சிரும். ஒரு பாவ பொம்மையை ஒரு பொம்மையை கொண்டு ஏற்றி வைத்தது போன்று மிகவும் சிலர் இயற்கையாக பார்ப்பதற்கு அழகாக இருப்பவர்கள் கூட ஒரு அசிங்கமான தோற்றத்தை நோக்கி நகர்த்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். இதுல கேவலம் என்னவென்றால் இப்படி அலங்கரிக்கப்பட்டு ஊரெல்லாம் கூட்டி வைத்து இவள்தான் என் மனைவி என்று நண்பர்களோடு சேர்த்து பிடிக்கப்பட்ட போட்டோக்கள் சுட சுட பேஸ்புக்கில் ஏற்றப்படுது. என்ன பாரு என் ஊரு சொத்து உண்டு. தன் மனைவியை சுட சுட கணவன் பேஸ்புக்கில் ஏற்றி விடுகிறார். நைட்டோட நைட்டா பேஸ்புக். அந்த தோற்றம் ஊர் முழுக்க உலா வருகிறது. அவனோடு சேர்ந்த கூட இருந்து போட்டோ எடுத்த கூட்டாளி நானும் அதிலே இருக்கிறேன் என்று அந்த போட்டோவை டவுன்லோட் பண்ணி அவன் ஃபைல் வச்சுக் கொள்றான். உன் மனைவி, உன்னுடைய சகோதரி, உன்னுடைய மகள், உன்னுடைய தங்கை, இது ஊர் சொத்தா, ஊர் பொருளா, ஊர் கண்களுக்கு காட்சி தரக்கூடிய அடிப்படையில் நீங்கள் வளர்த்த பிள்ளைகளா இவர்கள்? ஏன் திருமண சந்தையில் உங்களுடைய குழந்தைகளை, உங்களுடைய சகோதரிகளை, உங்களுடைய தங்கைமார்களை, உங்கள் மனைவியை ஏன் அசிங்கப்படுத்துகிறீர்கள்? ஏன் பொது சொத்தாக மாற்றுகிறீர்கள்? ஏன் பொது பார்வைக்கு விடுகிறீர்கள்? எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த அலங்காரம், இந்த அசிங்கம், இந்த அவமானம் ஒரு இஸ்லாமிய பெண் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு அசிங்கமாகும். பெண்ணை அலங்கரித்து மணமகன் அவளை பொறுப்பேற்க வருகின்ற போது உங்களுடைய உள்ளூட்டுகளுக்கு வைத்துக் கொள்ளுங்கள், தவறு கிடையாது. மேடை ஏத்தாதீர்கள், கூட வைத்து போட்டோ ஒடிக்காதீர்கள், அதனை பேஸ்புக்கில் ஏற்றாதீர்கள், அதற்கென்று ஆல்பம் போட்டு ஊர் மலைக்கு அதனை அலைய விடாதீர்கள். இது இஸ்லாம் காட்டி தராத இஸ்லாமிய நாகரிகம், இஸ்லாமிய ஒழுக்கவியல், இஸ்லாமிய பண்பாடுகளுக்கு புறம்பான ஒரு கேவலமான கலாச்சாரம். நாளை மறுமையில் எங்களை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கூனி குறுகி வெக்கப்பட செய்கின்ற வேலை என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அது மாத்திரமல்ல, திருமண தண்டு உங்களோட ஊர்ல இருக்கோ தெரியாது, நம்மளோட ஊர்ல செய்வார்கள். மணமகனுக்கு மணமகள்ல தங்கச்சி என்ன ஜூஸ் பருக்குவா, அப்படி செய்யறியா? மணமகனுக்கு மாப்பிள்ளைக்கு பொண்ட தங்கச்சி ராத்தா ஜூஸ் பருக்கிற. நவுது பில்லாஹி மின்ஹா. இது யார கலாச்சாரம்? மாறி மாறி இங்க இவர சகோதரிகள் அவக்கும், அவர சகோதரிகள் இவருக்கும் ஊரெல்லாம் பார்த்திருக்க இந்த திருமண முறைகள் நடந்திருக்கின்றன. இதை தூர நின்று ஒரு இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் என்று பார்த்தால் குமட்டுகிறது, அசிங்கமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரிகளை, நாம் இஸ்லாமியர்கள், நாம் எப்படி நம்முடைய கலாச்சாரத்தை, இஸ்லாமிய விழுமியங்களை விட்டு விட்டு மாற்று மத கலாச்சாரத்தில் நம்முடைய குடும்பத்தை தொடங்குவது? இப்படி ஒரு அசிங்கத்தை நாங்கள் அங்கே செய்கிறோம். அது மாத்திரமல்ல, திருமணம் என்று வந்தால் அங்கே தவிர்க்க முடியாத ஒரு அம்சம் தாலி. தாலி இல்ல, தாலி ஒரு பெண்ணுக்கு வேலி. இது இந்து மத கலாச்சாரம். எந்த ஒரு கல்யாணமாவது தாலி இல்லாத கல்யாணம் சொல்லுங்க பாப்போம். கூட கல்யாணத்துக்கு எனக்கு மாப்பிள்ளை தாலி தரல என்று சொல்றார்கள். இது மகரா தந்தாலும் தாலி தான் தருவான். மகரா தந்தாலும் தாலி தான் தருவாங்க, அல்லது தாலிய மகரா கொடுத்தன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு புற, அதுக்கு ஒரு செயின். வெளிநாட்டில் இருந்தவர்கள் அங்க தாலி இல்லை, கடவுளியை போட்டா தாலி இல்லை,
வரக்களை செயினை வாங்கி வருவாங்க, இங்க வந்து பிற வாங்குவாங்க. எங்க தாலின்னு கேட்டா அங்க வேற கேட்பான் அவன். அல்லது தாலி மாதிரி ஒன்றை வாங்கி வந்து இங்க செயின் வாங்கி இப்படி போறது அன்னைக்கு. தாலிங்கிறது யார்? தாலி பெண்ணுக்கு வேலி என்பது இந்து மத கலாச்சாரம். தாலி இல்லாவிட்டால் திருமணம் இல்லை என்கின்ற அளவுக்கு இஸ்லாமிய சமுதாயத்தினராக நாங்கள் வந்திருக்கிறோமே. அந்த தாலியை பகிரங்கமாக பெண்ணுடைய சகோதரிகள் அல்லது மாப்பிள்ளையுடைய சகோதரிகள் அந்த மணமேடையிலே வைத்து கட்டி அந்த தாலி ஊடாகத்தான் அவளை மனைவியாக்குகின்ற ஒரு நடவடிக்கை அங்கே நடைபெறுகின்றதால் நாங்கள் இஸ்லாமிய திருமணம் நடத்துகிறோமா அல்லது இந்து மத திருமணம் நடத்துகிறோமா? எதை செய்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய பரக்கத்து வேண்டிய, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை எதிர்பார்த்து செய்யப்பட வேண்டிய திருமணம். திருமணத்தின் முன்னால் வருகின்ற ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய பரக்கத் தேவை இருக்கிறது. குழந்தை பிறந்தால் அல்லாஹ்வுடைய பரக்கத் தேவை இருக்கிறது. ரிஸ்கிலே அல்லாஹ்வுடைய பரக்கத் தேவை இருக்கிறது. ஆனால் இந்து மத கலாச்சாரத்தின் அடிப்படையில், கிறிஸ்தவ மத கலாச்சாரத்தின் அடிப்படையில் திருமண நடைமுறைகளை நடவடிக்கைகளை செய்து கொண்டு எப்படி இந்த அருளை அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற முடியும்? திருமண மேடை ஒட்டுமொத்த இந்து மத கலாச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கிறது. கட்டுகின்ற தாலி, திருமணத்திலே கட்டுகின்ற தாலி என்பது இந்து மத கலாச்சாரத்தின் அடிப்படையிலே இருக்கிறது. இது இஸ்லாம் காட்டி தருகின்ற வழிமுறையா சகோதரிகளே? இது இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறையா? இப்படித்தானே இன்று வரைக்கும் நாங்கள் திருமணம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் எமக்கு நடத்தப்பட்ட திருமணங்கள், எம்முடைய மகன்களுக்கு நாங்கள் நடத்தி இருக்கின்ற திருமணங்கள், எதிர்காலத்தில் நடக்க இருக்கின்ற திருமணங்களை எல்லாம் இப்படித்தானே நாங்கள் யோசிக்கின்றோம். ஒரு முஸ்லிம் இப்படி யோசிக்க முடியுமா? ஒரு முஸ்லிம் இப்படி செய்ய முடியுமா? மர்மையை நம்பி வாழ்கின்ற, மௌத்துக்கு பின்னால் வாழுகின்ற, அந்த வாழ்க்கையிலே நம்பிக்கை உள்ள ஒரு இஸ்லாமியன் இந்த வாழ்க்கையை வாழ முடியுமா சகோதரிகளே? ஒரு இந்து மத கலாச்சாரத்தை செய்த நிலையிலேயே மௌத்தாய் போயிட்டான். நான் கடந்த வாரம் ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். ஒரு பெண் மணப்பெண்ணாக இருந்தால் அப்படியோ மயங்குழுந்து மௌத்தா போயிட்டா. அப்படியோ கடந்த வாரம் நிறைய பேர் வீடியோ பார்த்திருக்க முடியும். ஒரு பெண் மணப்பெண்ணாக இருக்கிறாள், மணமகனுக்கு அருகிலே இருக்கிறாள், அப்படியோ மயங்குழுந்து மௌத்தா போய்த்தாள். முஸ்லீம் அல்ல, வேற மதத்தை சேர்ந்தவர். அப்படியே மௌத்தாய் போய்விட்டால் ஒரு இந்து கலாச்சாரத்திலே மௌத்தாக போகிறோம் அல்லவா? ஒரு கிறிஸ்தவ கலாச்சாரத்திலே மௌத்தாக போகிறோம் அல்லவா? இது ஒரு நல்ல மௌத்தாக அமைய முடியுமா? நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹு தஆலா எங்களை காக்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த திருமணத்திலே திருமணம் அன்று ஊருக்கு பெருமைக்கு மாவிடிக்கின்ற நிறைய விடயங்கள் அங்கே நடக்கின்றன. சிலருக்கு அடிப்படையில் அந்த திருமணத்தை நடத்துவதற்கு எந்த வசதியும் இருக்காது. ஆனால் ஊரை கூட்டி சோடா கொடுப்பதற்கும் அங்கு வருகின்றவர்களுக்கு வாழைப்பழம் கேக் என்றும் பெட்டிஸ் என்றும் சமுசா என்றும் கொடுப்பதற்குமான சூழ்நிலையை, நிர்பந்தத்தை தானே உருவாக்கி அதற்காக லட்சம் ரூபாய்களை, லட்ச ரூபாய்களை செலவழிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது இஸ்லாம் காட்டி தந்த நடைமுறையா? எத்தனை லட்சம் ரூபாய் சிலர் வட்டிக்கு பணம் வாங்கி திருமணம் நடத்துகிறார்கள், வட்டிக்கு பணம் வாங்கி தோரணம் கட்டுகின்றார்கள், வட்டிக்கு பணம் வாங்கி திருமணத்திற்கான சோழா கொடுக்கிறார்கள், வட்டிக்கு பணம் வாங்கி வீட்டுக்கு திருமணத்துக்கு வருகின்றவர்களை கவனிக்கின்றார்கள். இது இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறையா? திருமணத்தின் பேரால் எவ்வளவு மோசமான அநாகரிகங்கள் அங்கே அரங்கேறுகின்றன. திருமணத்திற்காக போகின்ற போது நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களின் ஆடைகளை பாருங்கள். பள்ளிவாசல்களுக்கு பயான்களுக்கு வருகின்ற போது, அல்லது காரியாலயங்களுக்கு போகின்ற போது, அல்லது பொது நிகழ்வுகளுக்கு போகின்ற போது அபாயாக்களோடு வருகின்ற சகோதரிகள் திருமணத்தன்று அபாயாவுக்கு விடுகை கொடுத்துவிட்டு சாரியோடு உலாத்துகிறார்கள். உடுத்தும் உரியாடிகளாக அறையும் குறையுமாக சாரிகளோடு வந்து நிற்பதை நாம் காண்கிறோமா இல்லையா? திருமணம் என்றால் அது சாரிதான். சாரி உடுத்தால் தான் திருமணம் என்று அபாயாவோடு சொந்தமாக அபாயாவோடு உலா வந்த பெண்களுடன் திருமணத்தன்று அபாயாக்களுக்கு விடுமுறை கொடுத்து விட்டு, அபாயாக்களை களத்தி எறிந்து விட்டு
இந்துக்கள் சாரி உடுப்பது போன்று இடுப்பிலே சாரியை செருகிக் கொண்டு எப்படி அலைமோதி திரிகிறார்கள். இந்த ஹோல்களிலே சென்று பார்த்தால் நாட்டம் எடுக்கிறது. இஸ்லாம் அங்கே நாறுகிறது. இஸ்லாமிய சமுதாயம் அங்கே நாறுகிறது. இஸ்லாத்தின் பேரால் ஒரு இந்து மத கலாச்சாரம் அங்கே முஸ்லிம்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கோயிலுக்குள் முஸ்லிம்கள் பூஜை நடத்துவது போன்றிருக்கிறது. கோயில் தான் அந்நியவர்களுடைய, ஆனால் நடத்துகின்ற பூஜை எல்லாம் முஸ்லிம்கள். இங்கே இஸ்லாம் காட்டி தந்த திருமணத்தில் இஸ்லாமிய வழிமுறைகள் எல்லாம் குழி தோண்டி புதைத்துவிட்டு இஸ்லாத்தின் பேரால் ஒரு திருமணம் நடத்துகிறோம். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, ஒரு பெண் தன்னுடைய ஆடையை, தன்னுடைய மரியாதையை என்றுமே இழக்க முடியாது. ஒரு பெண், நாங்கள் சொன்னோம், ஒரு மணமகள் அல்லது ஒரு பெண்ணாக இருந்தால் தன் கணவனுக்குத்தான் அவள் அலங்கரிக்க வேண்டும். தன் கணவனுக்குத்தான் தன்னுடைய உடம்பினுடைய அலங்குகளை காட்ட வேண்டும். தன் உடம்பு என்பது ஊர்ச்சத்து கிடையாது, அது பொதுச்சத்து கிடையாது, பொதுவுக்கு காட்டக்கூடியது கிடையாது. அப்படி காட்டக்கூடாது. இஸ்லாம் மறைக்க சென்ற பகுதிகளை வெளியிலே தொடர்ந்து காட்டுதல் பச்சை ஹராமானது. அது திருமணத்தின் பேரால் எப்படி ஹலாலாக்க முடியும்? திருமணத்தின் போது எப்படி அதை நாங்கள் அனுமதிக்க முடியும்? ஒரு சுன்னத்தா, ஒரு திருமணத்தை ஒரு ஹராத்தை செய்துதான் நாம் செய்ய வேண்டுமா? ஒரு திருமணத்தில் இத்தனை ஹராம்களையும் நடைமுறைப்படுத்துவது கூடுமா? அந்த திருமணத்துக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்குமா? அல்லாஹ்வால் பரக்கத்து கிடைக்குமா? எனவே அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், மறுமையை நாம் பயந்து கொள்ள வேண்டும். இந்த திருமணங்களுக்காக வேண்டி நாம் ஏற்கனவே சொன்னோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமுதாயத்தில் எப்படி திருமணம் செய்யப்பட்டன. காதும் வைத்த மாதிரி, கூட்டிட்டு ஓடின மாதிரி அல்ல திருமணம் நடந்தது. ஊருக்கு தெரியும் திருமணம் என்று. இஸ்லாம் அலினுன்னுக்காக திருமணத்தை அறிவியுங்கள் என்று சொல்லுகிறது. திருமணம் முடிக்க போறோம் அறிவிக்கலாம், திருமணம் முடிச்சிட்டும் அறிவிக்கலாம். திருமணம் முடிச்சிட்டோம், கூட்டி போறது பொண்டாட்டி தான் தெரியணும். கூட்டி போறது இவனுடைய மனைவி தான் 4 பேருக்கு தெரியணும். அதுக்கு அறிவிக்க வேண்டிய தேவை இருக்கு. அதுக்குத்தான் இஸ்லாம் அழகான வலிமாவை காட்டி தந்திருக்கிறது. திருமணம் முடிந்து விட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிந்தால் வலிமா கொடுத்திருக்கிறார்கள். அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னார்கள், அவுலியும் வலவு பிஷாத், ஒரு ஆட்டியாவது அறுத்து வலிமா கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். இன்று எத்தனை பேர் வலிமாவுக்காக செலவு செய்கிறார்கள்? ஹோல்களிலே திருமணம் நடத்துகிறார்கள். ஹோலிலே நடத்துகின்ற திருமண சாப்பாட்டோடு சாப்பாடு முடிகிறது. இது இஸ்லாம் காட்டி தந்த சுன்னாவா? இது இஸ்லாம் காட்டி தருகின்ற திருமண முறையா? ஊரை கூட்டி இத்தனை பேருக்கு சாப்பாட்டு கொடுத்தோம் என்ற பெருமை மிஞ்சுமே தவிர அங்கே இஸ்லாம் மிஞ்சுமா? ஒரு இபாதத்து கிடைக்குமா? ஒரு நன்மை கிடைக்குமா? அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, திருமணத்திற்கு தலைமை தாங்குகின்றவர்கள் நாங்கள். திருமணத்தின் போக்கு நீக்கிகளை தீர்மானிப்பவர்கள் நாங்கள், ஆண்கள் கிடையாது. இந்த விடயத்தில் 75% திருமணத்தின் அனைத்து வீத நினைவுகளையும் தீர்மானிப்பவர்கள் பெண்கள் தான். அங்கு நடக்கின்ற அனாச்சாரங்களுக்கும் திருமணத்தின் பேரால் அரங்குகின்ற அத்தனைகளுக்கும் பின்னால் என்று வழிகாட்டுகின்றவர்கள் பெண்கள் என்றால் அதில் எந்த குற்றமும் கிடையாது. இந்த கலாச்சாரங்களை ஆண்கள் எதிர்க்கின்றவர்கள் இருக்கிறார்கள், ஆண் பிள்ளைகள் எதிர்க்கின்றவர்கள் இருக்கிறார்கள், பெற்றோர்கள் தந்தைமார் எதிர்க்கின்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் திருமணம் செஞ்சா இப்படித்தான் செய்ய வேண்டும். 4 பேர் என்னத்தை செய்வார்கள்? 4 பேர் என்னத்தை சொன்னார்கள்? எத்தனை பேர் கல்யாண வீட்டுக்கு போய் நாம திண்டு போட்டு வந்திருக்கோம். நம்மளை விட்ட நாம ஒத்தருக்கு சொல்லாம திண்டால் எம்மை கஞ்சன் என்று சொல்வார், எம்மை பார்த்து இழிவாக கதைப்பார்கள். அல்லது ஏதோ ஒரு இந்த திருமணம் என்பது ஏதோ ஒரு சிக்கல் நிறைந்த திருமணம் என்று நினைத்துக் கொள்வார்கள். என்பதற்குத்தானே எமக்கு தூக்க முடியாத சுமையையும் தூக்க முடியாத பாரத்தையும் பொருளாதார ரீதியாக நாங்கள் வட்டிக்கு கடன்பட்டேனும் எம்முடைய பிள்ளைகளும் எம்முடைய கணவன்மாரும் வெளிநாடு என்றும் அங்கென்றும் இங்கென்றும் கஷ்டப்பட்டு அலைமோதி உழைத்த மனங்களை கரியாக்குகின்ற, நாசமாக்குகின்ற, அநியாயமாக்குகின்ற வழியிலே செலவழிக்க நாம் உட்படுகின்றோம். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, திருமணத்தின் பேரால் இந்த அநியாயங்களை நாம் செய்யக்கூடாது, இந்த ஹராம்களை நாம் செய்யக்கூடாது. அங்கே நடக்கின்ற நிறைய வீண் விரயங்கள் நடக்கின்றன. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன், நிச்சயமாக
வீண்வரையம் செய்கின்றவர்கள் ஷைத்தானின் தோழர்கள். வகான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. ஷைத்தான் தன்னுடைய ரப்பை நிராகரித்தவன். வீண்விரயம் செய்கின்றவர்கள் செய்கின்ற செலவுக்கு நியாயமான காரணங்கள் சொல்ல முடியாத, அல்லாஹ்விடத்திலே நியாயமான பதில் சொல்ல முடியாமல் செலவழிக்கப்படுகின்ற அத்தனை செலவுகளும் வீண்விரயங்களாகும். இப்படியான வீண்விரயம் செய்கின்றவர்கள் ஷைத்தானுக்கு வழிபட்டவர்கள். ஷைத்தான் கொடுக்கின்றான் கௌரவ பிரச்சனை என்றது, ஷைத்தான் கொடுக்கின்றான் இது மான மரியாதையோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று. அதனால் நாம் செய்கிறோம். ஊர் எம்மை பார்த்து கேவலமாக கதைக்க கூடாது என்பதற்காக வட்டி வாங்கி, வட்டிக்கு பணம் வாங்கி, வீடுகளை அடகு வைத்து அல்லது இருக்கின்ற சொத்துக்களை விற்று ஒரு திருமணத்தை நடத்த முற்படுகின்றோம். நாம் செய்கின்ற இஸ்லாம் அனுமதிக்காத இத்தனை செலவுகளுக்கும் அல்லாஹ்விடத்திலே என்ன பதில் சொல்லுவது? இத்தனைக்கும் இஸ்லாம் அனுமதித்த, அங்கீகரித்த வலிமாக்களுக்கு எந்த முக்கியத்துவம் இந்த திருமணங்களிலே கிடையாது. மாப்பிள்ளை விரும்பினா செய்வார். உள்ள பிரச்சனை என்றால் திருமணத்திலே நடக்கின்ற இந்த அநியாயங்களில் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் ஒரு அநியாயம் இருக்கிறது. அதுதான் இன்றைய ஹுத்பாவும் கூட. திருமணத்தில் நடக்கின்ற, நாம் ஏற்கனவே சொன்னோம், திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட செலவுகள், திருமணத்தோடு வைக்கப்படுகின்ற நிபந்தனைகள், சீதனத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் பெண் தரப்பை அடிமைகளாக மாற்றுகின்ற ஒரு விடயம் இருக்கிறது. இதுவும் திருமணத்தில் நடக்கின்ற ஒரு மாபெரும் அநியாயமாகும். மர்மையை மிகவும் மோசமாக பாதிக்கின்ற மாபெரும் கொடுமையாகும். திருமணத்தில் சீதனத்தையும் சீரட்ட அனாச்சாரங்களையும் அல்லது திருமணத்தில் நடக்கின்ற வீண் அனாச்சாரங்களையும் திருமணத்திலே நடக்கின்ற வீணான செலவுகளையும் பற்றி பேசுவதாக இருந்தால் 3 பயான் நடக்கிறால் 3ல் 2 பயான் பெம்புளையருக்கு தான் நடத்தணும் என்கின்ற அளவுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த விடயங்களை நடத்தாட்டுகின்றவர்கள் நாங்கள் தான் சகோதரிகளே. உங்களால் இதனை மறுக்க முடியுமா? சீதனத்தை உயிர்ப்பிப்பவர்கள் யார்? சீதனம் என்கின்றது இந்த திருமணத்திலே நடக்கின்ற கொடுமைகளில் மாபெரும் கொடுமை, மாபெரும் அனாச்சாரம். நாம் ஆரம்பத்திலே சொன்னோம், திருமணத்திலே ஆணு பெண்ணுக்கு மகர் கொடுக்க வேண்டிய கடமையில் உள்ளவன், அவன் தான் கொடுக்க வேண்டும். பெண்கள் தனக்கான மகர், இன்று ஆண்கள் எப்படி சீதனம் கேட்கிறார்களோ அதே போன்று பெண்கள் தனக்கு மகர் ஆண்கள் என்று கேட்க வேண்டும். அதற்காக டிமாண்ட் பண்ண வேண்டும். அப்படி தந்தால் தான் முடிப்பேன் என்று சொல்ல வேண்டும். இன்று சீதனத்தின் காரணமாக முதிர் கண்ணிகளாக நிறைய குமரிகள் எம் வீடுகளுக்குள்ளே கம்பிகளை, வீடுகளுக்குள் இருந்த ஜன்னல் கம்பிகளோடு கதை பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு அவலம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வெளிநாடுகளிலே, அரபு நாடுகளிலே முதிர் கண்ணிகளுக்கு பதிலாக வாலிபர்கள் திருமணம் முடிக்காமல் அலைமோதி திரிகின்ற சூழல் தான் இருக்கிறது. மகர் கொடுக்க வசதி இல்லாமல் பெண்கள் அங்கே வைக்கின்ற டிமாண்ட்கள், எனக்கு ஒரு வீடு தர வேண்டும், எனக்கு நகை தர வேண்டும், எனக்கு வாகனம் தர வேண்டும் என்று அரபு நாடுகளில் இருக்கின்ற பெண்கள் தங்களுக்கான மகர்களுக்கு டிமாண்ட் பண்ணுகின்றார்கள். அரசாங்கம் உதவி செய்து ஆண்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கின்ற அளவுக்கு அங்கே நிறைய நிலைமைகள் இருக்கிறது. அங்கே நடக்கின்ற ஹுத்பாக்கள் இன்று நாம் சீதனத்துக்கு எதிராக பேசுவது போன்று அதிகமாக மகர் கேட்கின்ற ஆண்களை பார்த்து, ஆண்களே அதிகமாக மகர் கேட்கின்ற பெண்களை பார்த்து, பெண்களே ஆண்களுக்கு கருணை காட்டுங்கள் என்று ஹுத்பாக்கள் செய்யப்படுகிறது. வாழ வயது வந்தும் வாழ வழி இல்லாமல் ஆண்கள் அலைமோதி தருகிறார்கள், அவர்களுக்கு வாழ்க்கை பிச்சை கொடுங்கள் பெண்களே என்று அங்கே ஹுத்பாக்கள் செய்யப்படுகின்றன, அங்கே உபதேசம் செய்யப்படுகின்றன. அப்படி செய்ய முடியாது, ஆனால் உபதேசம் செய்கிறார்கள், ஆலோசனை செய்கிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மலையள வேணும் ஒரு பெண் தங்கத்தை கேட்டாலும் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் ஒரு மலையள வேணும் தங்கத்தை பெண்ணிடத்திலிருந்து பிடுங்க முடிந்தாலும் பிடுங்க வேண்டும் என்ற கொள்கையில் நாம் இருக்கிறோம். இந்த பிடுங்கும் கொள்கைக்கு பின்னால் இருப்பவர்கள் யார்? பெண்கள் தான். ஒரு தாய், ஒரு மாப்பிள்ளையுடைய சகோதரி சீதனம் வாங்குவதில்லை என்ற கொள்கையில் உறுதியாக இருந்தால் சீதனம் அப்படியே இல்லாமல் போயிருக்கும் இந்த சமுதாயத்திலிருந்து.
நாங்கள் எம்முடைய குமர்களுக்கு வீடு கட்டுவதற்காக வேண்டி எங்களுடைய கணவன்மார் பட்ட கஷ்டத்தை அறிந்தவர்கள், உண்ணாமல் குடிக்காமல் வேர்வையை இரத்தத்தை வேர்வையாக்கி நாங்கள் சேமித்து ஒவ்வொரு கல்லாக சேமித்து கட்டிய வீடுகளிலேதான் எம்முடைய மாப்பிள்ளைமார்கள் வந்து சொகுசாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் குசினிகளுக்குள் ஒளிந்து திரிகிறோம். நாங்கள் பழைய கரையான் அடித்த வீடுகளுக்குள் எங்களுடைய வாழ்க்கைகளை நடத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய திருமணத்தின் பேரால் எம் மகள்களுக்கு செய்து கொடுத்த, அவர்களுக்காக செலவழித்த, அவர்களுக்காக கஷ்டங்களை கடன்களை நிறைவேற்றுவதற்காக தினமும் அல்லாடிக் கொண்டிருக்கிறோம். 2 குமர்களை 3 குமர்களை வீடுகளிலே வைத்திருப்பது என்பது நெருப்பை கையிலே வைத்திருப்பது போன்று சிந்திப்பதும் யோசிப்பதும் பேசுவதும் கதைப்பதும் எல்லாமே அதுவாக. இன்னும் வீடு கட்டல, இன்னும் மாப்பிள வாக்கல், இன்னும் ஒரு பிள்ளரிக்கு அடுத்த பிள்ளரிக்கு என்ன செய்வது என்று நாம் ஒவ்வொரு நாளும் அதனை பற்றி யோசித்துக் கொண்டு நடமாடும் மனநோயாளிகளாக யோசித்து திரிகிறோம். அதற்காக தீர்வு தேடித்திருக்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, ஏன் இந்த அக்கறை, ஏன் இந்த கவலை, ஏன் இந்த யோசனை உங்களுடைய மகன்மார்களை திருமணம் முடித்துக் கொடுக்கின்ற போது வரவில்லை? நாங்கள் எங்களுடைய குமர்களை கரையேற்றுகின்ற வரைக்கும் கவலைப்படுகிறோம், அழுகிறோம், யோசிக்கிறோம், சீதனம் ஒரு கொடுமை என்று சொல்லுகிறோம். ஆனால் நாம் பட்ட கஷ்டத்தை தானே, நாம் பட்ட துன்பத்தை தானே என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஆண் பிள்ளைகள் உழைத்த உழைப்பை தானே இன்று சீதனத்தினால் நாங்கள் இழந்து விட்டு நிற்கிறோம். நாங்கள் பட்ட வேதனையை தானே எம்முடைய மகள், எம்முடைய மகன் ஒருவிடத்தில் போகின்ற போது அந்த குடும்பமும் பட்டிருக்கும் என்று ஏன் நாம் யோசிக்க தவறுகிறோம்? மகனே, நாம் பட்ட கஷ்டம், நாம் பட்ட வேதனை, நமக்கு ஏற்பட்ட கஷ்டம் வேறு யாருக்குமே இனி ஏற்படக்கூடாது என்று நாம் யோசித்து எம் பிள்ளைகளுக்கு நம்முடைய கஷ்டம் நம்மளோடு போகட்டும், அல்லாவுக்காக வேண்டி நாம் இந்த ஹராத்தை செய்யக்கூடாது என்று புத்திமதி சொல்லி அந்த பிள்ளைகளை உசார்படுத்தி அந்த பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இஸ்லாமிய அடிப்படையில் வாழுங்கள் என்று இஸ்லாமிய திருமணம் முடித்துக் கொடுப்பதற்கு எத்தனை சகோதரிகள், எத்தனை தாய்மார்கள், மகனே நீ இஸ்லாமிய திருமணம் முடித்தால் தான் உன்னுடைய திருமணத்துக்கு நான் வருவேன் என்று பிடிவாதம் பிடித்த தாய்மார்கள் எத்தனை பேர் நாம் இருக்கிறோம்? சீதனம் எடுத்தா தான் நான் முடிப்பேன், நான் வருவேன் என்று சொல்கின்ற தாய்மார்களைத்தான் நாம் இருக்கோம். இங்க முடிக்கணும், இவ்வளவு வாங்கிட்டு முடிக்கணும், இங்க முடிக்காட்டி நான் வரமாட்டேன். சீதனம் இல்லாமல் இஸ்லாமிய அடிப்படையாக உள்ள ஒரு பெண்ணை நான் முடிக்க போகிறேன் என்று ஆண் முயற்சி செய்தால் அதற்கு முதல் தடைக்கல் இருப்பது யார்? யார்? யோசித்து பாருங்கள். நாம் சொல்கின்ற நியாயம் என்ன? என்னுடைய பிள்ளை கஷ்டப்பட்டு 2 சகோதரர்களுக்கு வீடு கட்டி இருக்கிறான், 3 சகோதரர்களுக்கு வீடு கட்டி இருக்கிறான். அவர்களுக்கு நாங்கள் அவன் சும்மா வீடு எடுக்கவில்லை, சும்மா போகவில்லை என்று சொல்கிறோம். எம்முடைய வீடு, நாம் கட்டியிருக்கின்ற வீடு என்பது எம்முடைய வீடு, எம்முடைய சொத்து. அது கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது சகோதரிகளே, அது சூறையாடப்பட்டிருக்கிறது என்பதற்காக நாம் இன்னொரு வீட்டிலே சென்று கொள்ளையடிக்க முடியுமா? எமக்கு முன்னால் சென்றவன் எம்முடைய சொத்தைகளில் அரைந்து விட்டு சென்றான் என்பதற்காக எமக்கு பின்னால் வருவனை பிடித்து நாம் அறைய முடியுமா? எம்முடைய செருப்பை ஒருவன் காவி சென்று விட்டான் என்பதற்காக இன்னொருடைய செருப்பை நாம் காவி திரிய முடியுமா? அதே போன்றுதான் இந்த நியாயங்கள் எல்லாம். எனவே எமக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், எனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். அதற்கு அந்த கஷ்டத்தை ஏற்படுத்தியவர்கள், அந்த துன்பத்தை உண்டாக்கியவர்கள் பதில் சொல்லவில்லை என்றால் நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கான தீர்ப்பு நிச்சயம் கிடைக்கும். எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, சீதனத்தை ஒழிப்பதற்கு உழைக்க வேண்டியவர்கள் தாய்மார்கள் தான். அந்த மூக்கணங்கயிறுகள் உங்களுடைய கரங்களில் தான் இருக்கிறது. இது மாபெரும் அநியாயம், இது மாபெரும் கொடுமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை இத்தகு தஅவத்தல் மظلوم, அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே எந்த திரையும் கிடையாது. அநியாயம் இழைக்கப்பட்டவன், யா ரப்பே, என் பிள்ளைகளை கரையேற்ற முடியாமல் நான் அழுது புலம்புகிறேன். சில தந்தைமார்கள் வீடு வீடாக குமரு காரியம் உதவுங்கள் என்று பிச்சை எடுக்கிறார்கள்.
இந்த கேவலத்தை, இந்த அவமானத்தை உண்டாக்கியவர்கள் யார்? ஒருவன் தன்னுடைய மானத்தை விட்டு பள்ளிவாசல் கதவிலே நின்று குமரு காரியம் உதவுங்கள் வாப்பா என்று கை நீட்டுகிறான் என்றால் அவனை பிச்சைக்காரனாக அலைமோத விட்டவர்கள் யார்? இந்த கௌரவ பிச்சைக்காரர்கள் தானே. இந்த பகல் கொள்ளைத்தனமான செயல்தானே. சகோதரிகளே, தாய்மார்களே, நீங்கள் இதுக்கு பொறுப்பாக மாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய தண்டனையை நாம் பயந்து கொள்ள வேண்டும். ஒரு தந்தை, ஒரு தாய், ஒரு சகோதரன் மனநொந்து கட்டிய வீட்டிலே நம் பிள்ளை மாப்பிள்ளையாக பகட்டாக ஆடம்பரமாக கர்வமாக வலம் வருவானாக இருந்தால் அதனால் ஏற்படுகின்ற வேதனை எங்களால் சும்மா இருக்க முடியுமா? நான் ஏற்கனவே சொன்னேன், சீதனத்தின் மூலமாக நிறைய கொடுமைகள் இந்த சமுதாயத்திலே நடக்கிறது. அந்த கொடுமைகள் வட்டி தலைவிரித்தாடுகிறது, விபச்சாரம் தலைவிரித்தாடுகிறது, ஓடு திருமணங்கள் நிறைய நடக்கின்றன, கள்ளக்காதல்கள் நடக்கின்றன, லஞ்சம், ஊழல், வட்டி, மோசடி நடக்கின்றன. இத்தனை ஹராமும் இந்த திருமணத்தின் பின்னால், இந்த சீதனத்தின் பின்னால் இருக்கிறது. சீதனத்திற்காக இந்த ஹராம்கள் நிறைவேற்றப்படுகிறது. திருமணத்திற்காக நாங்கள் செய்கின்ற அனாச்சாரமான செலவுகளுக்காக ஒரு திருமணம் நடத்துவதென்றால் 5-6 லட்சம் ரூபாய்கள் சர்வசாதாரணமாக தேவைப்படுகின்றன. 5-6 லட்சம் ரூபாய்கள். நான் சொல்றது எளிய கணக்கு. பல லட்சம் ரூபாய்கள் நகை நட்டு பார்த்தால் அது ஒரு 25-30 லட்சம் ரூபாய் தாண்டி சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களை நீங்கள் நரகத்தின் நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வ அஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வ கூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரகத்தின் எரிகட்டைகள் மனிதர்களும் கற்களும் தான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியம் செய்தாலும் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு அதுவும் நன்மைக்கு மாற்றமாக, அல்லாஹ்வுடைய ஏவலுக்கு மாற்றமாக இருக்குமாக இருந்தால் அது தீமைதான். அது எம்மை நரக படுகொலிலே தள்ளிவிடும், மறுமையுடைய வாழ்க்கை நாசமாக்கிவிடும். எம்முடைய திருமணத்தின் பேரால் நிறைய காரியங்கள் எங்களை நரகத்திலே தள்ளிவிடுகின்ற காரியங்கள் இருக்கின்றன. வீண் விரயங்கள் நடைபெறுகின்றன, அனாச்சாரமான கலாச்சாரங்கள் நடக்கின்றன, ஆடை குறைப்புகள் நடக்கின்றன, ஹோல்களிலே நடக்கின்ற திருமணங்களில் நிறைய மோசமான இஸ்லாமிய விடுமியங்களுக்கு மாற்றமான நடவடிக்கைகள் நடக்கின்றன, ஆண் பெண் கலப்புகள் நடக்கின்றன, வீண் விரயங்கள் நடக்கின்றன. திருமணத்தின் பேரால், சீதனத்தின் பேரால் பகல் கொள்ளையும், கடன், வட்டி, கலாச்சாரத்தில் மோசமான விடயங்கள் நடக்கின்றன. அத்தனையும் பாவங்களின் தாய் இந்த இஸ்லாமிய திருமணத்திலே நடந்திருக்கின்றன. எனவே திருமணம் என்பது எங்களை சொர்க்கத்துக்கு அழைத்துச் செல்கின்ற ஒரு வாயிலாக இருக்க வேண்டும். நாம் முடித்த திருமணத்தின் மூலமாக பெருமானார் அவர்கள் சொல்கிறார்கள், திருமணங்களிலே பரக்கத்தான திருமணம் செலவுகளிலே சிக்கனமான திருமணமாகும். எனவே சிக்கனமான திருமணம் செய்து பரக்கத்தான திருமணமாக அதனை மாற்றி அதன் மூலமாக இன்மையிலும் பரக்கத்தை பெற்று நாளை மறுமையிலும் பரக்கத்தை பெற்று சுவர்க்கத்தை அடைகின்ற பாக்கியவான்களாக நாங்கள் மாற வேண்டும். அதற்காக எங்களுடைய வாழ்க்கை வழிமுறை அமைத்துக் கொள்ள வேண்டும். திருமணங்களிலே இந்த ஹராமான திருமணங்களில் கலந்து கொள்வதை கூட தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு பாவத்தை செய்யக்கூடாது, அந்த பாவத்தை செய்வதை தடுக்க வேண்டும், அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும். அதிலிருந்து முடியாவிட்டால் மனமுதுங்கி வாழ்கின்ற ஒரு சூழ்நிலையாவது நாம் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா நம்முடைய திருமணங்களை எங்களுக்கு சுவர்க்கத்துக்கு அழைத்துச் செல்கின்ற நல்ல சந்ததிகளை உருவாக்குகின்ற சிறந்த வாய்ப்பாக ஆக்கி தருவானாக. நரகத்துக்கு அழைத்துச் செல்கின்ற வாயிலில் இருந்தும் எங்களை தூரமாக்குவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.